அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் இந்த குழுவோட டெலகிராம் குரூப்போட இணையதள வழியாக நடக்கக்கூடிய 2வது கூட்டம். இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா நம்ம குழுல வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அதோடைய வளர்ச்சி, பெருக்கம், நம்மளுக்கு அந்த தோட்டக்கலை பயிர்கள்ல இருந்து அதிக லாபம் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை தத்துவமா இருக்கு. இதுல வந்து இயற்கை வழி விவசாயம் பண்ணணும், மண்ணையும் வளப்படுத்தணும், அதே நேரத்துல நஞ்சு இல்லாத காய்கறிகள் உருவாக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய அடிப்படை தாரக மந்திரம். அப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கும் போதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழு இருந்த காலத்துல, நம்மளுடைய நீர் மேலாண்மை பண்ணை மேம்பாடோட வாட்ஸ்அப் குழு இருந்ததுங்க. இந்த வாட்ஸ்அப் குழு இருந்தப்ப இணைந்து நம்மளோட பயணித்த ஒருத்தர் தான் நம்மளுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் கொய்யா திரு ஆறுமுகம் அவர்கள். தம்பியை பத்தி சொல்லணும்னா, ஆரம்பத்துல கொய்யா விளைச்சல்ல ரொம்ப சிரமப்பட்டு, வணக்கம் தம்பி, ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய இடத்தோட சூழ்நிலையால அவர் கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு சின்ன திகட்டல் இருந்தது. அதுக்கப்புறம் தன்னோட விடாமுயற்சி, தன்னுடைய என்ன சொல்றது, தொடர்ந்த செயல்பாடுகளால அவர் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துல வளர்ந்து நிக்கிறதுங்கிறது என்னைய பொறுத்தவரை நம்ம குழுவுக்கும் சரி, ஒரு இளைஞரா தன்னைய முன்னிலைப்படுத்திக்கிறது அப்படிங்கிற செயல்பாடுல அவருடைய செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவும் விவரம் தெரிஞ்ச ஒரு பையன், எல்லா தளங்கள்லயுமே சிறப்பா வேலை செய்யக்கூடியவர். அவரோட ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் தான் வந்து இந்த வளைத்து கட்டுதல் அப்படின்னு. ஏன்னா பொதுவா நாங்க திண்டுக்கல்ல எங்களோட சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால எங்க பகுதியில நிறைய கொய்யா தோப்புகள் இருக்கிறதுல கண்டிஷன்ல இந்த கவாத்து பண்றது அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து எங்களுக்கு மிகவும் சிரமமான ஒரு காரியமா இருந்த காலகட்டம். அதுல அடுத்து நம்ம எப்படி வெட்டணும், எவ்வளவு உயரத்துல கட் பண்ணணும், எந்தெந்த விதத்துல அந்த வெட்டின பகுதியில நம்ம என்னென்ன விதமான மருத்துவ பணிகள் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிகவும் சிரமமா இருந்தது. கெமிக்கல் விவசாயம் பண்றவங்களுக்குமே அதே நிலைமைதான். அதுக்கான தொழில்நுட்ப ஆள்கள் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தம்பியோட ஒரு நல்ல தொழில்நுட்பம் வளைத்து கட்டுதல். இந்த வளைத்து கட்டுதல் தொழில்நுட்பத்தை நம்ம குழுல நிறைய பேர், நம்ம வாட்ஸ்அப் குழு இருந்தப்பயே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒருத்தரோட தோட்டத்தை நான் போய் பார்த்தேன். புதுக்கோட்டையில வந்து கீரனூருங்கிற பகுதியில அவங்களோட தோட்டத்தை பார்த்தேன். உண்மையிலே சிறப்பா இருந்தது, ரொம்ப அம்சமா இருந்தது. அதை பத்தின விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். தம்பிட்ட வந்து நிறைய கேள்வி கேளுங்க. அதாவது இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம், உதாரணத்துக்கு நாளைக்கு போய் நம்ம அந்த காரியம் செய்ய போறோம் நம்ம தோட்டத்துல அப்படின்னா, உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் வரும், ஒவ்வொரு நிலைமையிலையும் என்னென்ன சந்தேகம் வரும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தம்பி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் மிச்ச விஷயங்கள் நம்ம பேசுவோம். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. தம்பிட்ட கொடுப்போம். தம்பி வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம். என் பெயர் ஆறுமுகம். நீர் மேலாண்மை குரூப்ல வந்து ஒரு 4-5 வருஷமா பயணிக்கிறேன். எனக்கு வந்து ஐயா வந்து இயற்கை விவசாயத்தை வந்து முழுமையா சொல்லிக் கொடுத்த கடவுள் தான் எனக்கு பிடராஜ் ஐயா. எனக்கு கொய்யா சாகுபடி பத்தி எனக்கு அவ்வளவும் தெரியாது. பட் இருந்தாலும் இயற்கை விவசாயத்தை உள்ள வரும்போது ஒவ்வொரு விஷயமா வந்து நான் வந்து ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல கொய்யா வளைத்தல் முறை வந்து எங்களோட கடலூர் மாவட்டத்துல வந்து இந்த வளைத்தல் முறை வந்து பழங்காலத்துல வந்து அது எனக்கு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு ஒரு 30 வருடமா வந்து அந்த வளைத்து கட்டுதல் மெத்தட் இருக்கு. பட் அந்த மெத்தட் வந்து வெளி மாவட்டத்துக்கோ வெளி மாவட்டத்துக்கு யாருக்கும் நிறைய பேர் தெரியல. அது அந்த விஷயத்த வந்து நான் டெலிகிராம் மூலியமா ஐயாவோட மூலியமா வந்து அந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்தேன். இந்த கொய்யா வளைத்து கட்டுதல், அதாவது லக்னோ மற்றும் பனாரஸ் இந்த ரகங்களை வந்து வளைச்சு கட்டலாம் இந்த கொய்யா வளைத்தல் முறையில. அது எப்படிதான் வளைச்சு கட்டலாம், என்னென்ன முறை பயன்படுத்தலாம்ன்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஒரு கொய்யாவை பொறுத்த அளவுக்கு சாதாரணமா எப்படி விட்டாலும் வளருங்க. அதாவது லக்னோ 49, பனாரஸ், தைவான் பிங்க், அர்காகிரன் போன்ற பல வகையான கொய்யா செடிகள் வந்து எப்படி வச்சாலும் நல்லா வளரும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வளர்ச்சி முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு ஈல்டு எடுக்க போறோம் அதான் அங்க தேவையான ஒரு விஷயமா இருக்கு.
அப்படி பார்க்க போனா லக்னோ 49 பனாரஸ் ரகங்கள் வந்து உயரமா வளரக்கூடிய ஒரு ரகங்கள்ங்க. அதை நம்ம வந்து கட் பண்ணி விடாம அப்படியே செடி விட்டுட்டுனா அது 20 அடி உயரம் வந்து அதை விட தாண்டி வளரக்கூடிய ஒரு செடிகள் அது. அந்த அளவுக்கு 20 அடி உயரம் வளரக்கூடிய செடிகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு மகசூல் எடுக்கலாம், அதாவது 20 அடி உயரத்துக்கு மேல போய் காய் நம்மளால பறிக்க முடியாது. அதை நம்மளோட தொழில்நுட்பத்தை அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி கட்டி அது கீழே நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி காயை பறிக்கணும். அப்படி கொண்டு வந்ததுதான் அந்த வளர்ச்சி கட்டுற மெத்தடு. அதை வந்து முதல்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, பனாரஸ் மற்றும் லக்னோ 49 வந்து நம்ம வந்து இந்த வளர்ச்சி கட்டுறதுக்கு மிக சூட்டபிளான ரகங்கள். தைவான் பேருக்கும் வளர்ச்சி கட்டுறாங்க, அது பின்னாடி பார்க்கலாம். நம்ம இப்ப வளர்ச்சி கட்டும் போது பனாரஸ் மற்றும் லக்னோ 49 வந்து முதல்ல 2க்கு 2 பள்ளம் எடுக்கணுங்க. ஒரு செடி வைக்கிறதா இருந்தா ஒரு 2க்கு 2 பள்ளம் எடுக்கணும். 20 அடிக்கு 20 அடி ஒரு செடிங்க. அதிகபட்சம் வந்து ஒவ்வொரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 20 அடிக்கு 20 அடி ஒரு செடி வைக்கணும். 20 அடிக்கு 20 அடி செடி வச்சுட்டு அதுல வந்து வரிசை நடுங்க. நீளம் அகலம் எல்லாமே வந்து 20 அடிக்கு 20 அடி ஒரு செடி இருக்கணும். செடி வச்ச நாள்ல இருந்து ஒரு இன்னைக்கு செடி வைக்கிறீங்கன்னா இன்னிலிருந்து ஒரு 2 மாதங்கள் கழிச்சு செடி வந்து நல்லா வளர்ச்சியாகி வர்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஏன்னா நிறைய செடி வந்து வைக்கும்போது இறந்து போகும், அது வளர்ச்சியாகி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு 1 மாதத்துல இருந்து 2 மாதம் கழிச்சு செடி வந்து பூமி மட்டத்துல இருந்து நம்ம வந்து ஒரு 2 அடி உயரம் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதான் ஃபர்ஸ்ட் கட்டிங், கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்ட உடனே அடுத்த ஒரு வருடங்கள் அதை அப்படியே விட்டுருக்கணுங்க. அந்த 1 வருடங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடியில வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 போத்துகளுங்க அப்படியே மேல செங்குத்தாக நல்லா 10 போத்துகள் வளருங்க. அதை வந்து பின்னாடி காட்டுறேங்க. அந்த 10 போத்துகள் பாத்தீங்கன்னா செங்குத்தா பூமி நோக்கி போறதால 1 வருடங்கள் வரைக்கும் நம்ம ஏதாவது பயிர் வைக்கலாம். அதுல அதாவது நம்ம கத்திரிக்காய், மிளகாய் இந்த மாதிரி ஏதாவது பயிர்கள் வந்து நம்ம வைக்கலாங்க. அது 1 வருடத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வளர்ச்சி கட்ட தகுதியா வந்து உருவாகுங்க. அது 20 அடி 20 அடி ஒரு செடி வச்சுனுங்க. செடி வச்சுட்டு இந்த கேப்ல வந்து நம்ம வந்து மணிலா, தக்காளி, வெண்டைக்காய் போன்ற காய்கறி பயிர்கள்லாம் பயிர் வைக்கலாங்க. அதாவது கொய்யா மரத்தை மூடுற மாதிரி எந்த ஒரு பயிருமே வைக்கக்கூடாது. கொய்யா மரத்தை மூடாத மாதிரி நம்ம வந்து பயிர் வச்சுக்கலாங்க. அதாவது 1 வருடங்கள் வந்து நம்ம பயிர் வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மிளகாய் செடி வச்சிருக்காரு பாருங்க, மிளகாய் செடி வச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்ப சாதாரண ஒரு கொய்யா செடி வச்சு ஒரு 2 மாதங்கள் ஆகுதுங்க. இந்த மிளகாய் செடி வந்து வச்சுக்கலாம். மிளகாய் வந்து ஒரு 6 மாசம் பயிருங்க. 6 மாசம் நம்ம அறுவடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பயிர் வச்சுக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி பயிர் வச்சுட்டு நம்ம வந்து ஓட்டிட்டு இந்த செடியை பாருங்க, இந்த மாதிரி 3-4 போத்து இருக்கு பாருங்க. இது இப்பயே கட் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் ஒரு 10 போத்தா உருவாயிடும். இந்த செடியை பாருங்க, அதாவது ஸ்டார்டிங் ஒரே செடி வைக்கிறோம். 1 அடி பூமி மட்டத்துல இருந்து 1 அடி உயரம் விட்டு ஒரு 2 மாதங்கள் கழிச்சு கட் பண்றோம். கட் பண்ணிட்டா போதுங்க, ஒரு 10 போத்துகள் வந்து உருவாயிடும். 10 போத்துகள் உருவாயிட்டா அந்த போத்துகள் பாருங்க, ஒவ்வொரு போத்துகளும் 1 வருடங்கள் அல்லது 1 வருடத்துக்கு மேல, அதிகபட்சமா 1.5 வருடங்களுக்கு மேல போகக்கூடாது. 1 வருடத்துக்கு மேல போகும்போது அந்த கழி பாருங்க எந்த அளவுக்கு முத்தி இருக்கு பாருங்க, தோள்கள் முத்தி அந்த பழைய தோள்கள் உறிஞ்சி போய் நல்லா புது தோள்களா நல்ல முரட்டான தோலா உருவாயிடுங்க. இந்த கண்டிஷன் வரும்போது தான் வளைக்க முடியுங்க. மற்ற நேரத்துல பிஞ்சு தோள்களா இருக்கும்போது வளைச்சிங்கன்னா சரியான முறை ஈண்டு வராதுங்க. இந்த கழி பாருங்க ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு முத்தி இருக்கு பாருங்க. இந்த கேப்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மடியிலாவோ ஏதோ பயிர் போட்டு எடுத்திருக்காங்க. இந்த கேப்ல ஏறு ஒட்டி இப்ப வளைப்பாங்க. இந்த வளைச்சி கடத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேரி பேக்ல மண்ணு போட்டுருங்க. ஒரு 1 கிலோ கேரி பேக்கும் அல்லது 1/2 கிலோ கேரி பேக்கும் மண்ணு போட்டுட்டு ஒவ்வொரு போத்துக்களா பிடிச்சி நம்ம வந்து கழிகள் கிழியாத மாதிரி வளைக்கணுங்க. அதாவது வளைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நாட்கள் நல்லா காய போடணுங்க. செடி நல்லா காய போட்டதான் நல்லா பிஞ்சு மாதிரி நல்லா வளையும். அது தண்ணி பாய்ச்சிட்டு மறுநாளே வளைச்சிங்கன்னா அது கழி முறப்பா இருக்கும், வளைக்கும் போது ஒடிச்சிக்கும். அதனால ஒரு 20 நாட்கள் நல்லா காய போட்டீங்கன்னா செடி நல்லா வளைஞ்சு வருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேரி பேக்ல மண்ணை போட்டு நம்ம வளைக்கணுங்க. வளைக்கும் போது ஒரு 20 நாள் நல்லா காய போட்டு வளைச்சிங்கன்னா போதுங்க. வளைக்கிறதுக்கு வந்து நம்மளோட பக்குவம் தாங்க. நம்ம பக்குவமா பிடிச்சி வளைச்சா போதும். ரொம்ப அழுத்தி பிடிச்சி வளைச்சா ஒடிச்சிக்கும். கேரி பேக் நுனியில மண்ணை போட்டு கட்டிட்டு நம்ம வந்து கட்டுறாங்க பாருங்க. அந்த மாதிரி கட்டிட்டு நம்ம வளைச்சு விட்டா போதும். வளைச்சு விட்ட ஒரு 20 நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வளைச்ச பெண்டிங் ஃபுல்லாவே, இந்த பெண்டிங் ஃபுல்லாவே என்ன பண்ணும், ஒரு சின்ன சின்ன பரு வச்சு கொய்யாவோட 4வது இலையில பிஞ்சு வருங்க. 4 இலைக்கு மேல பிஞ்சு வரலாம் அந்த செடியில காய் வைக்காதுங்க. அதெல்லாம் அடுத்த வருடம் தான் வைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம வளைக்கலாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வளைச்சு கட்ட முடியுது. ஏன்னா கவாத்து முறை மாதிரி இது கிடையாது. ஆனா 2-3 டைம் கவாத்து பண்ற மாதிரிலாம் இது இல்லைங்க. வருஷத்துக்கு ஒரு முறை எப்பப்பெல்லாம் வளைச்சு கட்டலாம் பாத்தீங்கன்னா, அந்த செடி வச்ச நாள்ல இருந்து 1 வருடங்கள் ஆன பிறகு வளைச்சு கட்டணும். எப்ப வளைச்சு கட்டலாம் பார்த்தா ஜனவரி, பிப்ரவரியில வந்து வளைச்சு கட்டினாங்க. இது வந்து கொய்யாவுக்கு வந்து மிகவும் ஏற்ற பருவங்க. இது இந்த நேரத்துல வளைச்சு கட்டினா அதிகப்படியான ஈல்டு வருங்க. அதாவது இந்த கவகையில் பாருங்க எந்த அளவுக்கு தடிமனா இருக்கு. அது ஃபுல்லாவே சின்ன 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 பருகள்ங்க. அது இலைகளோட கணுவு அந்த மாதிரி அந்த கழியில கணுவு இருக்குங்க. அந்த கணுவு ஃபுல்லாவே பருவா வச்சு
அதிகப்படியான ஈல்டு வருங்க. சாதாரணமா நம்ம கவாத்து பண்ணி வரதை விட வளர்ச்சி கட்டுறத வந்து 3 மடங்கு எக்ஸ்ட்ரா வருங்க. அதாவது இங்க செடியோட எண்ணிக்கையும் கம்மி, பட் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இடுபொருளோட செலவும் கம்மி, பராமரிப்பு செலவும் கம்மி, பட் எல்லாமே செலவு கம்மியா இருந்தாலும் நம்ம ஈல்டு வந்து 3 மடங்கு அதிகமா வருங்க. இப்ப அடன் அறுவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 1000 செடி வைக்கிறாங்க. என்ன கணக்குல வைக்க ஒரு 5 அடிக்கு ஒரு செடியோ, இல்ல 4க்கு 4 இல்ல 3க்கு 3 இல்ல 5க்கு 5 10க்கு 10 ஏதோ ஒரு செடி வச்சு அதிகமான செடி வச்சுட்டு அதிகமான உரச்செலவு போன்ற இடுபொருள் செலவு அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சமா ஒரு 100 செடி வருங்க. 20 அடி 20 அடி ஒரு செடி வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மிங்க. ஒரு வருடம் வரைக்கும் நம்ம வந்து சில்லறை பயிர் நம்ம உள்ள ஏதாவது பயிர் வச்சுக்கலாம். ஒரு வருடத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வளர்ச்சி கட்டுறோம். அதுக்கப்புறமேட்டு எந்த பயிரும் உள்ள வைக்க முடியாதுங்க. வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் வளர்ச்சி கட்டினா போதும். ஒரு முறை காய்க்கிற மகசூல் வந்து 3 மடங்கு கவாத்து முறை கட்டியில 3 மடங்கு அதிகமா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயா வளர்ச்சி கட்டிட்டா போதுங்க. இது ஃபுல்லாவே ஒரு காய் வச்சு 2ஆம் மாசம் வளைக்கிறீங்கன்னா அடுத்த 6ஆவது மாசம் வந்து உங்களுக்கு ஈல்டு வருங்க. அடுத்த 5 மாசம் வந்து ஈல்டு இறங்க ஆரம்பிச்சிருங்க. இது வளைக்கிறதுல வந்து ஒரு சின்ன டிராபேக் இருக்குங்க. என்ன டிராபேக்னா, இப்ப நீங்க 1 ஏக்கர் மொத்தமா நீங்க வளர்ச்சி காட்டீங்கன்னா அடுத்த 5ஆம் மாசம் மொத்த காய் இறங்கிடும். அதாவது 5 டன்னு காய்க்குதோ 10 டன்னு காய்க்குதோ 1 டன்னு காய்க்குதோ நம்ம செடியோட வளர்ச்சி பொறுத்து நம்ம கொடுக்குற ஈடுபொருளோட சப்போர்ட் பொறுத்து அது வந்து காய் காய்ச்சிருங்க. ஆனா வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கர் வந்து 4 பகுதியா பிரிச்சு 1ஆம் மாசம் ஒரு வளைப்பு, 2ஆம் மாசம் ஒரு வளைப்பு, 3ஆம் மாசம் ஒரு வளைப்பு, 4வது மாசம் ஒரு வளைப்பு அந்த மாதிரி வளைச்சிட்டா ஈடுபொருளோட ஈல்டை பொறுத்து காய்களோட மகசூலை பொறுத்து சீரான இடைவெளியில மாசம் மாசம் நம்ம காய் வர மாதிரிங்க. அதாவது 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு ஈல்டு வரும். விவசாயிகள் வந்து கம்மியான ரேட்ல வித்து நஷ்டம் அடையாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி கட்டி பண்ணும்போது சீரான இடைவெளியில நிறைய காய்கள் கிடைக்கும். இப்ப ரேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வந்து தோட்டத்திலே வந்து 35 ரூபா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரேட்டு வந்து ஒரு கிலோ காய் வந்து தோட்டத்திலே 35 ரூபா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து சீசனுக்கு அந்த மாதிரி வந்து ஒரே நேரத்துல வளர்ச்சி கட்டி மொத்த காய் ஈல்டு இறக்காம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு மாசம் 30 நாள் கேப் விட்டு வளர்ச்சி கட்டினா போகுதுங்க. நல்ல மகசூல். அந்த காயை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போத்துல 4 பூ பூக்குங்க. 4 பூவுமே பிஞ்சா 4 பிஞ்சு உருவாகுங்க. இந்த பாருங்க 3 பிஞ்சு 4 பிஞ்சு எல்லாம் உருவாகும். இந்த மாதிரி உருவாகுங்க. செடி வளர்ச்சி கட்டணும். செடிகள் வளர்ச்சி கட்டின ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு பாருங்க இந்த போத்துக்கள் ஃபுல்லா உயரமாயிடும். அது உள்ள பிஞ்சு இருக்குங்க. ஒரு பாருங்க இந்த மாதிரி வரிசைலாம் அழகா போத்துக்கள் வருங்க. அந்த பிஞ்சு நிறைய வைக்குங்க. ஒரே ஒரு போத்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நிறைய பூக்கள் பூக்குங்க. இந்த மாதிரி பூக்கள்லாம் அதிகமா பூத்து நிறைய பிஞ்சுகள் வருங்க. இது வளர்ச்சி கட்டுற மெத்தட் வந்து மிக சிறப்பா இருக்கும். இந்த போத்துக்கள் பாருங்க, ஒரு கழியில பாருங்க எவ்வளவு போத்துக்கள் பாருங்க. இது எல்லாமே பிஞ்சா உருவாகும். அதனாலதான் வந்து வளர்ச்சி கட்டுற மெத்தட் வந்து மிக சிறந்த மெத்தட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கவாத்து பண்ணீங்கன்னா அதிகபட்சமா ஒரு கிளையில வந்து ஒரு 10 காய் காய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இதுல வந்து 100 காய் காய்க்குங்க. ஒரே காயில வந்து ஒரு கிளை வந்து குறைந்தபட்சம் 10 அடியில இருந்து 5 அடி தூரம் ஒரு கிளை இருக்குங்க. அந்த கிளை ஃபுல்லா நம்ம வளர்ச்சி கொட்டும் போது அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாவே பிஞ்சா வைக்கும். அவ்வளவு பிஞ்சுகள் ஃபுல்லாவே முத்தி வருங்க. நம்ம சீரான ஈடுபட்டு கொடுக்கணுங்க. இந்த பிஞ்சுகள்லாம் வந்து கொட்டாம இருக்கு போரான் கரைசல் மட்டும் எதாவது போதுங்க. அதாவது எருக்கு கரைசல் அதை மட்டும் மாசத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அப்புறம் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் இதெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு டைமுங்க. அதாவது ஜீவாமிர்தம் பாத்தீங்கன்னா போத்துகள் வளர்ச்சி கட்டின மாதத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 200 லிட்டர் ஜீவாமிர்தம் ரெடி பண்ணி 1 லிட்டர் ஜீவாமிர்தம் எடுத்து 10 லிட்டர் தண்ணியோட கலந்து மரத்தோட வேர்ல ஊத்தி விடணுங்க. இந்த மாதிரி வேர்ல ஊத்தணும். நம்ம தெளிக்கிறதோ வாய்க்கால் பாசல லைட்டா திறந்து விடுறதோ இருக்கக்கூடாதுங்க. வேர்ல கொண்டு போய் ஊத்துனீங்கன்னா காய்கள் வந்து ஒரே ஒரு காய் கூட கொட்டாம இருக்கும். காய்களோட சைஸ் வந்து மிக பிரமாதமா இருக்குங்க. நம்ம செஞ்ச அனுபவம் இருக்கு, அதனால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துளிர் பஸ்ட் ஆரம்பத்துல வரும்போது என்ன பண்ணணும்னா நிறைய சாருண்ணி பூச்சிகள் வருங்க. சாருண்ணி பூச்சிகள் வந்தீங்கன்னா அந்த இலைகள் ஃபுல்லா வந்து மஞ்சள் அடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால நீங்க வந்து பூச்சி விரட்டி ஏதோ ஒரு பூச்சி விரட்டிங்க நீங்க வந்து கம்பல்சரி தெளிக்கணுங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 10 நாளுக்கு ஒரு முறையோ ஏதாவது ஒரு பூச்சி வெட்டி நீங்க கம்பல்சரி தெளிக்கணும். அப்படி தெளிச்சிங்கன்னா இந்த காய்கள் வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாம பிரச்சனை இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ஷைனிங்கா அழகா வந்துருங்க. ஒரு கடுவுலையும் பார்த்தீங்கன்னா 4 காய் 3 காய் இருக்குங்க. இது ஃபுல்லாவே மகசூல் தாங்க எல்லாமே. இந்த பஞ்சகாவியை நம்ம தெளிக்கிறோங்க. நம்ம பஞ்சகாவியத்தை வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரேயர் போட்டு அழகா தெளிக்கலாங்க. பஞ்சகாவியம் தெளிக்கலாம். அடுத்தது மீன் எல்லா இடுபொருள் தெளிக்கலாம். அந்த காயோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கிளிப்பச்சை கலர் வருங்க. ரொம்ப எழுத்து கலர்லாம் வராம நல்லா பசுமையான ஒரு கலரா வரும். வியாபாரிகள் விரும்பக்கூடிய ஒரு கலரா வருங்க. அது இந்த மாதிரி அதிகப்படியான எண்ணிக்கையில இந்த வளர்ச்சி கட்டுற மெத்தட் தாங்க மிக சிறப்பா இருக்குங்க.
வருடத்துக்கு ஒரு முறை வளைக்கணும். இப்ப இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா முதல் மாசம் வளைக்கிறீங்கன்னா அடுத்த வருடம் அதே முதல் மாசம் வளைக்கணுங்க. ஒரு 10 நாள் முன்ன பின்ன வரலாம். ஏன்னா இப்ப இந்த வளைச்சு கட்டிட்டீங்களா, இந்த போத்துக்கள் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு போத்துக்கள் வந்து காய்கள் ஃபுல்லாவே இன்னும் ஒரு 5 மாசத்துல அறுவடை ஆயிடுங்க. அந்த போத்துக்கள் ஃபுல்லாவே அடுத்த இந்த மாதிரி கழி மாதிரி முத்தி போன கழி மாதிரி அதுவும் உருவாயிடுங்க. அதை மறுபடியும் நம்ம ஏற்கனவே வளைச்சது கொஞ்சம் கழிச்சிட்டு செடிகள் அடம்பாரத்தெல்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் அந்த போத்துக்கள் திரும்பி வளைச்சு விடுங்க. ஒரு செடியில அதிகபட்சமா 20 போத்துக்கள் இருந்தா போதுங்க, அதுக்கு மேல தேவையில்லைங்க. அதுக்கு மேல இருந்தா செடி தாங்காது. இன்னும் அதிகமான போத்துக்களை வச்சு வளைச்சு கட்டும் போது செடி தாங்காதுங்க. நமக்கு குறைவான போத்துக்கள் ஒரு செடிக்கு அதிகபட்சமா ஒரு 20 போத்துக்கள் இருந்தா போதுங்க. அந்த போத்துக்கள் காய்கள் காய்ச்சாவே போதும், அதிகப்படியான ஈல்டு வருங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 30 போத்து 40 போத்துலாம் விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப இந்த செடி பாருங்க, இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 போத்துக்களுங்க. 20 போத்துனா அந்த கிளைகள் மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் விரல் மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் பாக்காதீங்க. இந்த கிளைகள் மட்டும் பார்த்தா ஒரு 20 கிளைகள் இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம செடியை வந்து நல்லா ஒரு குடை ஷேப்லுங்க நாலா பக்கம் வளைச்சு காட்டணும். நல்லா பாருங்க அந்த செடி எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. 20 அடி 20 அடி கேப் இருக்கிறதால செடி வந்து முழுமையா காற்றோட்டமும் சூரிய வெப்பமும் நல்லா சரியான முறை கிடைக்கும் போது செடி வந்து அதிகப்படியான ஈல்டு வருங்க. நம்ம நெருக்க அடங்க முறை நட்டிட்டு நம்ம ஈல்டு வர்றதுல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயா நடணுங்க பாருங்க, எவ்வளவு எந்த அளவுக்கு கேப் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் கேப் பாருங்க. இது ஒரு வருடத்துக்கு வந்து நம்ம வந்து இது எள்ளு பயிரோ உளுந்தோ என்ன பயிரோன்னு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளைச்சு கட்டினா இந்த மாதிரி பசுமையான ஒரு துடுல நிறைய பிஞ்சு வருங்க. இந்த பிஞ்சு பாருங்க, இதுதாங்க ஈல்டு. இந்த வளைச்சு கட்டுற மெத்தடுக்கு இதுதான் மிக சிறப்பா இருக்கும். இதை வந்து நம்ம தொடர்ச்சியா எல்லா விதமான விவசாயியும் பயன்படுத்திட்டு நம்ம வந்து கண்டிப்பா கொண்டு வரலாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வளைச்சு கட்டணும், அவ்வப்போது செடிகளை சுத்தம் பண்ணிடுங்க. ஏன் தம்பி, இப்ப நீங்க வளைச்சு கட்டுறீங்கல்ல, அதுல வந்து அந்த வளைச்சு கட்டுற ஒரு 10 அடி நீளம் ஒரு துளிர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை போத்து அதுல இருந்து எலும்பும்? அதாவது செடியோட வேறு பகுதியில இருந்து அந்த போத்துகள் வளையுதுங்க. ஒரு கிளைய வளைக்கிறீங்க. ஆமா, ஒரு கிளைய மட்டும் வளைச்சிங்கன்னா அதுல இருந்து குறைஞ்சபட்சம் 5 போத்துகள் வந்து மேல செங்குத்தா போவோம் ஐயா. மீதியில ஒரு 10 போத்து அளவுக்கு உருவாயிடும். ஆனா 10 போத்துமே செங்குத்தா வளராது. வேறு பகுதியில இருந்து கரெக்டா ஒரு 2 அடி அகலம் 3 அடி அகலத்துக்கு மட்டும் ஒரு 5 போத்துகள் மேல செங்குத்தா போவோம் ஐயா. மத்த போத்துக்கள்லாம் வந்து சின்னதா நின்றுடும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே நின்றுடும், ஒரு அடி ஹைட்ல நின்றுடும். அதெல்லாம் நம்ம போத்துக்களுக்கு அடுத்த வருஷம் வந்து கழிச்சு ஓரம் போட்டுடும். ஆனா இல்ல இப்ப எதை கழிக்கணும்? 5 செங்குத்தா போகுதுங்கிறீங்க. ஆமா, அது மட்டும் தான் ஐயா, அது மட்டும் இருக்கணும். பக்கவாட்டுல போறத தேவையில்லாத கழிச்சுக்கலாம். ஆமா, தேவையில்லாத ஃபுல்லா கழிச்சு. அதான் ஒரு செடிக்கு வந்து அதிகபட்சமா 20 போத்துகள் இருந்தா போதும். அதாவது வேர் பகுதியில இருந்து வேற சுத்தி அதிகபட்சம் ஒரு 2 அடி அகலத்துல 20 போத்துகள் இருந்தா போதும். அதுக்கு மேல போத்துகள் கழிச்சு இல்ல தம்பி, அந்த இடத்துல இல்ல, 20 போத்து வந்துருச்சு. ஆமாயா, ஒரு போத்துல செங்குத்தா 5 கிளை இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாயா, அந்த ஒரு போத்த மட்டும் பேசுவோம். 5 கிளை வருது, அதுல பக்கவாட்டு கிளை வரும்ல, அது இருக்கலாமா இருக்கக்கூடாதா? அதை எடுத்துலாம், அதை எடுத்துலாம். கட் பண்ணி அடுத்த வருஷம் இந்த வருஷம் அப்படியே இருக்கணும். ஏன்னா ஒரு வருடத்துக்கு வந்து 2 முறை காய்க்கும் கொய்யா வந்து. இப்ப நம்ம இன்னைக்கு வளைச்சு காட்டினா 5 மாசத்துல ஒரு ஈல்டு இறங்கிடும். அடுத்த சின்ன சின்ன பக்கவாடுகள் இருக்குல்ல, அதுல திரும்பி ஒரு பூ வைக்கும் ஐயா. சின்னது அந்த உதிரி காய்கள் மாதிரி காய்க்கும். அதுவே ஒரு பாதி அளவு ஈல்டு வரும் ஐயா. நம்ம கவாத்து பண்ற முறையில காய்கறிகள் அந்த காய் வந்து இந்த 2வது ஈல்டு வரும் இல்ல. இந்த காய் பறிச்சுட்டு நம்ம அடுத்த வருஷம் செங்குத்தா வர்ற கிளைய அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் நம்ம ஸ்டார்டிங் எப்படி வளைச்சு காட்டுறோமோ அதே மாதிரி அடுத்த வருஷம் அதை வளைக்கணும் ஐயா. வளைக்கலாம். அவ்வளவுதான். நான் கேக்குறது, நுனி கிள்றது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இதுல பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இது வந்து இங்க எங்கேயுமே பண்ணக்கூடாது. நுனி கிள்றது மெத்தட் வந்து நம்ம செடி வச்சதுல இருந்து 1 மாதங்கள் கழிச்சு நம்ம வந்து ஒரு கட் பண்ணி விடணும் ஐயா. அவ்வளவுதான். வேற எங்கேயுமே நுனி கிள்றதே இருக்கக்கூடாதுயா. அதுக்கப்புறம் செடி வந்து 30 வருஷம் வரைக்கும் நுனி கிள்றதே இல்ல. எங்கேயாவது அந்த செடி வச்சதுல இருந்து ஒரு 1/2 அடி விட்டு கட் பண்ணி சொல்றோம்னா அப்பதான் அந்த 10 போத்து 5 போத்தா நம்ம விரல்கள் மாதிரி உருவாகும் ஐயா. அப்படியே நேரா செங்குத்தா போகும். அப்ப வளைச்சு விடும்போது கொடை ஷேப்ல வந்துடும் ஐயா செடி. அதனாலதான் அந்த 5 போத்து வர்றதுக்காக தான் நம்ம செடி வந்து ஆரம்பத்திலே ஒரு கட் பண்ணி விடணும். செடி வச்சதுல இருந்து 1 மாசம் கழிச்சு கட் பண்ணி விடணும். பூமியில இருந்து 1 அடி ஹைட் விட்டு கட் பண்ணி விடலாம். அவ்வளவுதான் ஐயா. அதுக்கப்புறம் நம்ம வந்து 30 வருடங்கள் நம்ம கட் பண்ணவே கூடாது. நம்ம வந்து போத்துக்கள் மட்டும் வளைச்சிட்டே தேவையில்லாத பிசுறு மட்டும் கட் பண்ணி விடணும் ஐயா. அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவையே. இப்ப ஒரு சில பேர் வந்து நீங்க ஒரு வருஷத்துல கட் பண்ணதுக்கு அப்புறம் 10 துளிர் வரும், அந்த 10 போத்துகளை நீங்க வளைக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம குழுல இருக்கவங்க அவங்களோட கொய்யா வந்து இதே லக்னோ 49 அல்லது பனாரஸோ ஒரு 3 வருடம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 வருடமான அல்லது 4 வருடமான கொய்யால நம்ம என்ன செய்யணும் இந்த முறையில? அது செடிகள் எல்லாம் பார்க்கணும் ஐயா. செடியை பார்த்துட்டு அது வந்து வளைக்கக்கூடிய போத்துக்கள் ஃபுல்லா வளைச்சு விடலாம் ஐயா.
அதாவது அதிகப்படியான சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா பெரிய பெரிய கிளைகளை வளைச்சு கட்டும் போது இந்த சின்ன கிளைகளும் சத்தை ஈத்துக்கிட்டு அந்த பெரிய கிளைக்கு போகாத சத்தம் எல்லாம் போகாம ஃபுல்லா பிரிச்சுக்கையா. அதனால சரியான முறை பூ பூக்காது. அதனால தேவையில்லாத கிளைகளுக்குள்ள கட் பண்ணி ஓரம் எடுத்துட்டு ஒரு 10 கிளைகள் மட்டும் வளைச்சு விட்டா போதையா. இப்ப இந்த கேரி பேக்ல வந்து மண்ணு போட்டு வைக்கிறீங்களா தம்பி? அது கேரி பேக்ல எவ்வளவு மண்ணு போடுவீங்க? எவ்வளவு கிலோ அப்படி எதுவும் கணக்கு இருக்கா? இல்லைங்க, நம்ம கிளைகளை பொறுத்து இருக்கையா. சில கிளைகள் வந்து சின்னதா இருக்கும், அது வந்து 1/2 கிலோ மண்ணு போட்டா போதும். சில கிளைகள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அது 1 கிலோ மண்ணு தாங்கும். மண்ணு நம்ம 1 கிலோ போட்டுட்டு நம்ம கிளைகளை பொறுத்தாலும் கட்டும் போது கொஞ்சம் கம்மி, அப்படியே கே கொட்டிட்டு கட்டிக்கலாம். நம்ம 2 கிலோ மண்ணு சொல்லிட்டா எல்லாமே 2 கிலோ போட்டு சின்ன கிளை 2 கிலோ கட்டிடுவாங்க, செடி உடச்சுக்கையா ஆட்டோமேட்டிக்கா. இல்ல இப்ப நீங்க வந்து இந்த கேரி பேக்கோட வாயை வந்து அந்த காதை வந்து செடியோட வச்சு ஒரு பிளாஸ்டிக் அந்த அந்த மாதிரி ஒரு நரம்பு வச்சு கட்டணும் அப்படிங்களா? இல்லைங்க, கேரி பேக்ல ஃபர்ஸ்ட் மண்ணு போட்டுருணும். அது 2 காதையுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நூலால கட்டி வச்சிடணும் ஆல்ரெடி. ஓ, அது சணலே விக்கிறாங்க ஐயா, நம்ம ஆபீஸ் சணல் சொல்லுவாங்க, சணல். அந்த சணல் நம்ம போட்டு கட்டிடணும். கட்டி வச்சுட்டா அந்த சணல் நம்ம தூக்கி தூக்கி கிளைய கட்டிடலாம் ஐயா. கேரி பேக்கும் நம்ம கையிலேயே ஜாயின் பண்ணக்கூடாது, சணலை மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா கேரி பேக் இலைகளை பட்டு பூச்சிக்கையா, அதனால நம்ம கேரி பேக் கட்டிதான். கரெக்ட். நல்லதுங்க. இப்ப இப்படி இருக்கும்போது ஏதாவது மழை பெஞ்சிச்சுன்னா இந்த கேரி பேக்ல மழை தண்ணி போய் வெயிட் எதுவும் அதிகமாயிருமா தம்பி? அப்படிலாம் எதுவும் இருக்குமா? அதுல ஒண்ணாவதையா? ஒன்னாகாது. ஒண்ணாவது. ஏன்னா அந்த கேரி பேக் தாங்கும். ஒரு 3 மாதங்கள் தான் அந்த கேரி பேக் தாங்கும். ஆட்டோமேட்டிக் வெயில் அதுவே உடச்சு ஊந்துரும். அதாவது கொய்யா வந்து சின்ன சின்ன கோழி முட்டை சைஸ் வர வரைக்கும் அந்த கேரி பேக் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம நாமளே கட் பண்ணி அப்புறப்படுத்திடலாம். ஏன்னா அந்த 3 மாதங்கள் அந்த கேரி பேக் இல்லைன்னா அந்த போத்துக்கு வந்து நேரம் நிமிந்துட்டு ஒரு போத்தும் இன்னொரு போத்து இடிச்சுக்கிட்டு செடியை வந்து ஒரு சிக்கலான செடி மாதிரி இருக்கும். அந்த போத்துக்கள் வந்து 3 மாசம் வரைக்கும் அந்த கேரி பேக் அப்படியே செடியிலே இருக்கணும். இருந்தாதான் அது செங்குத்தா போகக்கூடிய போத்துக்கெல்லாம் நல்லா மேல தடிமனாயிடும். தடிமனாயிடும் அது ஆட்டோமேட்டிக் செடி நிமிராது. நம்ம கேரி பேக் உடனே கட்டாயி ஊந்துட்டுனா, அதாவது வளைச்சு ஒரு மாசத்துக்கு கேரி பேக் அவுத்துச்சுன்னா போத்துக்கள் நேரம் நிமிந்துரும். செடி பார்க்கறதுக்கு அழகா இருக்காதையா, அது மாதிரி போத்துக்களும் சரியா முறை காய்க்காது. நிமிந்த செடியில வந்து பிஞ்சுகள் வீரியமா வராதையா. அப்படி கவுந்த மாதிரியே தான் இருந்தாதான் பிஞ்சுகள் நல்ல வீரியமா இருக்கும், நல்ல மகசூல் தெரியாது. அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வளைச்சு கட்டுனது திரும்பி நிமிர கூடாது அல்லது நிமிராது? நம்ம சரியா வச்சிருந்தோம்னா நிமிராது. ஐயா கேரி பேக் வந்து சில நேரத்துல வந்து அவுத்துட்டு ஓடிடும். நம்ம என்ன பண்ணோம், கண்காணிச்சு பார்த்து அதை திரும்பி கட்டி விடணும். 3 மாதங்கள் வரைக்கும் கேரி பேக் அவுக்கவே கூடாது. இல்ல 3 மாதம் வரல வச்சிருந்தோம்னா அது வளைஞ்ச போது திருப்பி நிமிராது, அப்படிதானுங்க? நிமிராது. ஏன்னா அந்த போத்துக்கள் உள்ளதுல போத்துக்கள் வந்து அதிகமாக அந்த கழியோட வீரியம் கம்மியாயிடும், போத்துக்களோட வீரியம் அதிகமாயிடும். அருமைங்க, அருமை அருமை. இந்த முறையில நீங்க செய்யறப்ப உங்களுக்கு இடுபொருள் அப்படிங்கிற அளவுல எவ்வளவு கூட கொடுக்கணும், அல்லது வந்து பூச்சி நோய் மேலாண்மை அதுல ஏதாவது இதுல நன்மை இருக்கா? ஐயா இதுல வந்து கொய்யால வந்து அதிகப்படியாக நோய்கள்லாம் வராது ஐயா. ஏன்னா வறட்சி தாங்காது, நோயை வந்து அதிகமா அட்டாக் ஆகாது ஐயா. இதுல வந்து என்ன பிரச்சனை வரும்னா, அதிகப்படியான இந்த வேறு பூச்சி வரும் ஐயா. மண்ணை வந்து நம்ம சரியா உழவு பண்ணாம ஏதாவது ஒரு பயிர் வச்சுட்டு உடனே நம்ம கொய்யா போட்டு வைக்க கூடாது. கொய்யா பண்ணோம்னா நம்ம மண்ணை நல்லா கோடை உழவு பண்ணி நல்லா காய போடணும். அல்லது கொய்யா வச்சுட்டு அப்புறம் மாதம் ஒரு முறை சூடோமோனஸ் எல்லாம் ட்ரைகோடர்மா ஏதாவது ஒண்ணு வேறு பகுதியில கொடுக்கலாயா, கொடுத்தா நல்லா இருக்கும். அதையும் கொடுக்க முடியாதுங்க. வேப்ப மண்ணாவது எருவோட கலந்து ஒரு 3 மாதம் ஒரு முறை அல்லது 6 மாதம் ஒரு முறை வந்து எருவு போடணும் ஐயா. வேறு பகுதியில எருவு போட்டு விட்டா போதும், அதுவே கொய்யா மரத்துக்கு வந்து அதை தாங்கி நல்லா வளரும் ஐயா. மற்றபடி அந்த உரைச்செலவு நம்ம அதிகமா பண்ணுவோம்னா ஜீவாமிர்தம் ஒன்னே இருந்தா போதும் ஐயா. அதை வந்து நம்ம வேர்ல கரைச்சி அப்பப்ப 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியோட கலந்து மரத்துல மாதத்துக்கு 2 முறை ஜீவாமிர்தம் கொடுத்தா போதும், காயோட சைஸ் மிக பெருசா வரும் ஐயா. அப்புறம் மீன் என்னென்ன விதமான பூச்சி வெரைட்டி பண்றீங்க அதையும் சொல்லுங்களேன். நாம வந்து 5 இலை கரைசல், அக்னி அசிரம், கற்பூர கரைசல் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம தாவரத்துக்கு பயன்படுத்துறோம் ஐயா. 18 இலை மூலிகை பூச்சி எல்லாம் வந்து மாசத்துக்கு 1 முறை தெளிச்சா போதும் ஐயா. எந்த வித பூச்சியும் வரப்போறது இல்லைங்க. அந்த மாதிரி நம்ம பூச்சி வந்து தெளிக்கிறதுன்னு முக்கியம் கிடையாதுயா. நம்ம பஞ்சகாவி மீன் நம்மளுக்கு தெளிச்சாவே பூச்சி நிறைய வராது ஐயாங்க. இது நம்மளோட அனுபவபூர்வமான இது ஐயா. பஞ்சகாவி தான் தெளிப்போம், மீன் நம்மளுக்கு தெளிப்போம், பூச்சி வராது. அந்த மாவு பூச்சின்னு ஒண்ணு வரும் ஐயா, அது பஞ்சகாவில கண்ட்ரோல் ஆகுது. அதை விட அதிகமா போச்சுன்னா வெதிசிலின் தெளிப்போம் ஐயா, இந்த மாவு பூச்சி கண்ட்ரோல் ஆயிடும். மற்றபடி பூச்சி வாட்டி நம்ம வந்து பர்டிகுலரா நம்ம பூச்சி வாட்டி இதுல வந்து திணிக்க தேவையில்லை. ஏன்னா பஞ்சகாவி மீன் நம்ம மேல ஸ்ப்ரே பண்ணாவே நம்ம பூச்சிலாம் இதுல கண்ட்ரோல் ஆகுது இதுல ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் வந்து சின்ன சின்ன பிஞ்சியா உருவாகும் போது நம்ம கருவாட்டு பொறி கட்டிடுவோம் ஐயா. காய் புழு அது கண்ட்ரோல் ஆகி போகுது.
ரொம்ப எளிமையான மெத்தட்ல பண்றோம் ஐயா. நல்ல மிகச்சிறப்பான ஒரு ரிசல்ட் வருது எங்களுக்கு. வேற எந்த கருவாட்டு உரைச்சலும் பொரிக்குள்ள பண்ண என்னென்ன போடுவீங்க? கருவாட்டு பொரியில என்னென்ன போடுறீங்க? ஐயா. இப்ப நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு 100 செடி இருக்கு நம்ம கிட்ட. ஒரு 2 ம். மரத்துக்கு ஒரு கருவாடு பொறி கட்டுவோம். ஒரு பாட்டில் வந்து ஒரு 4, 5 நெத்திலி கருவாடோ அல்லது வாழை கருவாடோ ஏதாவது ஒரு கருவாடோ கட் பண்ணி ஒரு 5 பீஸ் போட்டுருவோம் ஐயா. போட்டுட்டு ஒரு 4, 5 ஓட்டை போட்டுருவோம். தண்ணி ஒரு அரை பங்கு நிரப்பி கயிறு போட்டு கட்டி ஒவ்வொரு மரத்துலயும் கட்டி தொங்க விட்டுருவோம் ஐயா. அப்ப பூக்கும் நீங்க போது இல்ல பயன்படுத்தணும் ஐயா அப்ப அதை. நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, தண்ணீரும், கருவாடு மட்டும் தான் உபயோகப்படுத்துறீங்க. ஆமா, தண்ணீர் கருவாடு மட்டும் தான், வேற எதுவும் தேவையில்லைங்க ஐயா. அது அதுல வெயில் சேர்த்துக்க. அதிகமா அடிக்கும் போது தண்ணீர் வந்து கம்மியாயிடும் ஐயா. அப்ப நம்ம தேவைப்படும் போது தண்ணீர் ஊத்தி மறுபடியும் 2 கருவாடு போட்டு விட்டா போதும் ஐயா. இந்த பழங்கள் பழுத்து அறுவடை ஆகிற வரைக்கும் அந்த கருவாடு போய் இருக்கணும் ஐயாங்க. ஏன்னா அப்பதான் அந்த காய்ப்புழு பழையோ அது மாதிரி தாக்கம் வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டே இருக்கும். அதுல அது அறுவடை ஆகிற வரைக்கும் அந்த கருவாடு பொருள் வச்சிடணும். நம்ம அந்த மரத்திலே தான் இருக்கணும். அப்பப்போ செக் பண்ணி தண்ணி ஊத்தி நம்ம கருவாடு போட்டுக்கணும் ஐயா. இப்ப ஒரு தடவை கருவாட்டு பொரி மாட்டுறீங்க. திருப்பி எப்ப சரிங்க வந்து ஐயா. மாத்துவீங்க அல்லது எப்ப வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க? அதாவது ஐயா, இப்ப அடிக்கிற வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாதங்கள் வரைக்கும் அந்த தாங்கும் ஐயா. தண்ணி அரை பாட்டில் தண்ணி தாங்கும். அதுக்கு மேல தண்ணி கம்மியாயிட்டே இருக்கும். நம்ம அந்த செக் பண்ணி மறுபடியும் தண்ணி கொஞ்சம் ஊத்தி விட்டு மறுபடியும் 2 கருவாடு போட்டு விட்டா போதும் ஐயா. இவ்வளவுதான் ஐயா. வெயில் நாளம் தான் தண்ணி உடனே காஞ்சிரும். மழை நாளம் தான் கவ்வளவு காயாது ஐயா. இதை மட்டும் பார்த்து நம்ம பயன்படுத்தி இப்ப 18 மூலிகை சொல்றீங்கல்ல, அதுலயே ஒரு ஒரு சில மூலிகைகள் சொல்ல முடியுமா? சொல்லலாம் ஐயா. கண்டிப்பா சொல்லலாம் ஐயா. அதாவது ஐயா, மூலிகை பூச்சி வட்டி பார்த்தா உடைத்தால் பால் வரக்கூடிய இலை, அதாவது எருக்கு இலை, இந்த மாதிரி இலைகள்லாம் எடுத்துக்கலாம் ஐயா. ஆடு தின்னாத இலைகள், ஆடா தொடா நொனா இலைகள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஐயா. அது வாசனை அடிக்கக்கூடிய இலை, தைல இலை, அந்த மாதிரி துளசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஐயா. கசக்கக்கூடிய இலைகள் வந்து வேம்பு, அந்த கீழா நெல்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஐயா. மற்றபடி நாற்றம் அடிக்கக்கூடிய இலைகள் தொடரும்போது நாற்றம் அடி அந்த மாதிரி அந்த பூண்டு வகைகள்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஐயா. இந்த மாதிரி வந்து ஒரு 5 வகையான இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இலைகள் அந்தந்த கிராமத்துல இருக்கு ஐயா. நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இலைகள் இருந்து எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் ஐயா. கசக்கக்கூடிய இலைகளே 10 இலைகள் எடுத்துக்கலாம், 2 இலைகள் எடுத்துக்கலாம் ஐயா. நம்ம விருப்பம் தான். எல்லா 5 வகையான இலைகள் இருந்து ஒரு 2 கிலோ எடுத்து நம்ம மாட்டு கோமியத்துல போட்டு நம்ம ஊற வைக்கிறோம் ஐயா. கோமியத்தோட அளவு பாத்தீங்கன்னா இலைகள் வந்து ஒரு 10 கிலோனா கோமி 20 லிட்டர் இருக்கணும் ஐயா. போட்டு நம்ம ஊற வச்சுட்டா போதும். ஒரு 10 நாள் இல்ல ஒரு வாரம் நல்லா ஊறும் போது அது எம்சைன் ஃபுல்லா இறங்கிடும் ஐயா. அதுல இருந்து ஒரு 400 இருந்து 500 ml எடுத்து 10 லிட்டர் தண்ணியோட கலந்து நம்ம வந்து தாவரத்தை தெளிக்கலாம் ஐயா. மிகச்சிறப்பான ரிசல்ட் வரும் ஐயா. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஏத்தோம்னா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் புகையிலாம் இது கூட வந்து கொதிக்க வச்சு இதுல ஊத்திக்கலாம். இதே பூச்சி வட்டி கூட ஊத்தி வச்சுட்டா ஒரு 3 மாதம் வரைக்கும் அதோட வீரியம் கரெக்டா இருக்கும் ஐயா. நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்திக்கலாம். இல்ல தம்பி, இப்ப இலைகள் சொன்னீங்கல்ல, இந்த இலைய வந்து அந்த திரவத்துக்குள்ள போடும்போது கண்டிப்பா திரவத்தை விட அதிகமான உயரத்துல இருக்கும்ல இலைகள்லாம். அப்ப அதுக்கு நீங்க உள்ள திரவத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக இந்த இலைய என்ன பண்றீங்க? அதாவது அந்த பாரல்ல வச்சு மேலே மெரிப்போம் ஐயா. மெரிச்சிட்டு கல் வச்சிருவோம். செங்கல்லோ இல்ல ஏதாவது வச்சுட்டு சரி சரி. நல்லா அழுத்தி மெரிச்சிடணும் ஐயா. மெரிச்சிட்டு கல் வச்சுட்டு அது மேல கோமியம் ஊத்தணும். கோமியம் பார்த்தோம்னா தண்ணி ஊத்திக்கலாம் ஐயா. அந்த இலைகள் மூடுற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். அதுக்கு மேல ஊத்துவோம் ஐயா. ஓ, ஒரு தட்டு மாதிரி வச்சு கல்லு வச்சிருவீங்க? இல்ல, அப்படியே நம்ம வச்சு அழுத்திட்டு மேலே மெரிச்சிட்டு கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தணும் ஐயா. கோமியம் ஊத்தணும். அதான் சொல்றேங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆமா, ஏன்னா இலைகள் வந்து தண்ணி ஊத்திட்டு வந்த உடனே மேல மிதங்கி அப்படியே அந்த கொசுக்கள்லாம் வந்து உள்ள போயிடும் ஐயா. மூடி போட்டாலும் மூடியை தூக்கிட்டு வெளில வந்துடும். அதனால நம்ம ஆல்ரெடி அழுத்தி வச்சு மெரிச்சிட்டுனா அது கீழே இருக்கும். நம்ம கோமியமும் தண்ணி ஊத்தி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஐயா. இல்ல கரெக்ட். இப்ப நீங்க இது வந்து மூடி போட்டு மூடுவீங்களா, துணி வச்சு கட்டுவீங்களா? துணி வச்சு கட்டுறது வந்து அவ்வளவு சேஃபா இல்லைங்க ஐயா. ஏன்னா நிறைய கொசுக்கள் வந்து எப்படியே உள்ள போய் போகுது, நிறைய முட்டை எடுத்து புழு வச்சு போகுது ஐயா. மூடி போட்டு மூடலாம். மூடி வந்து அப்படியே பிரஸ் டைப்பா இருக்கணும். அது லேசா கேஸ் வெளில வர மாதிரியே இருக்கணும் ஐயா. ரொம்ப இருக்குமா டைட்டா போட்டு மூடி போற முடியாது, வெடிச்சிடும் பாருல ஐயா. லேசா கேஸ் பிரஸ் டைப்பா வச்சு மேல 2 செங்கல் தூக்கி வச்சா போதும் ஐயா. அது எந்த பிரச்சனையும் வராது ஐயா. இப்ப ஒரு ஏக்கர்ல வந்து நீங்க 100 செடி சொல்றீங்க. ஆமா ஐயா. 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் இந்த மூலிகை பூச்சி விரட்டி கலந்து அடிக்கிறீங்க. கண்டிப்பா ஐயா. அப்படிங்கிறப்ப எத்தனை டேங்க் பிடிக்கும் உங்களுக்கு? கொய்யாவை பொறுத்தளவுக்கு ஐயா, நம்ம வந்து செடி ஃபுல்லா நனைய வச்சு அடிக்கணும். ஒரு 15 டேங்க்ல இருந்து 20 டேங்க் வரையும் அடிக்கலாம் ஐயா. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 10 டேங்க் அடிப்பாங்க. 10 டேங்க் அடிச்சா அங்க சரியான முறை செடி நனைய வைக்க முடியாது. நம்ம செடியில் மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாவே இலைகளோட மேல் பக்கம் கீழ் பக்கம் ஃபுல்லாவே நம்ம அடிக்கணும்னா 15 டேங்க் 20 டேங்க் வரை அடிக்கும். ஒரு 200 லிட்டர் தண்ணி செலவாகும் ஐயா. இல்ல, இப்ப 20 டேங்க் அப்படின்னு சொன்னா ஒரு தடவைக்கு 10 லிட்டர் தேவைப்படும் திரவம். ஒரு 10 லிட்டர் ஆகும் ஐயா பூச்சிவாட்டி. அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க எவ்வளவு செஞ்சு வச்சிருப்பீங்க?
நாம வந்து ஒரு 100 லிட்டர் 50 லிட்டர் 200 லிட்டர் நம்ம செஞ்சு ஸ்டாக்ல வச்சிருவோம் ஐயா. நம்ம எப்பப்பெல்லாம் ஓ! தேவையோ நம்ம ஸ்டாக் வச்சு. பயன்படுத்திக்கலாம். ஓ! ஆமா ஐயா. அப்படி பண்ணிக்குவீங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஐயா. அது மாதம் இருமுறை பயன்படுத்துறீங்களா? ஒரு முறைங்களா? மாதம் ஒரு முறை பூச்சி வெட்டி ஐயா, ஒரு முறை பஞ்சகாவியம், ஒரு முறை மீன் அமிலம். இது பண்ணும்போது இல்ல. பூச்சியோட பூச்சி விரட்டிங்கிறப்ப ஒரு தடவ தான். மாதம் ஒரு முறை கொடுத்தா போதும். அது சிறப்பா இருக்கும் ஐயா. அப் அதான் நம்ம செடியை ஃபுல்லா நனைய வச்சிடணும் ஒரே டைம்லயே. ஒரு அப்படிங்கிறப்ப டைம் உங்களுக்கு நீங்க தயாரிச்ச 200 லிட்டர் வருஷம் ஃபுல்லா பயன்படும். ஆமா நம்ம காலியாகும்போது நம்ம பயன்படுத்திட்டே இருப்போம். திரும்பி பூச்சி ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்போம். அடுத்த மகசூலுக்கு. பரவாயில்லைங்க. அப்படின்னா உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இத பொறுத்தளவுல. கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா ஐயா. ம். இந்த இப்ப காயோட கலர் வந்து கிடைக்கிறதுக்கு நீங்க இந்த தெளிப்பே உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்படிங்களா? ஆமா ஐயா. ம். இந்த காய் களை வந்து நல்ல கட்டுப்பாடுக்கு என்ன பண்றீங்க? களை கட்டுப்பாடுக்கு என்ன பண்றீங்க? களைகளே வராது ஐயா. நம்ம வளைச்சு கட்டுறோம்ல, ம். அந்த அந்த கேப்ல வந்து வாய்க்கால் மட்டும் தான் வரும். வாய்க்கால்ல தண்ணி பாய்ச்சும்போது வாய்க்கால் மட்டும் பில்லு எடுத்தா போகுது. நிலத்துல வந்து களைகள் வராது. ம். அந்த ஃபர்ஸ்ட் 1 வருடங்கள் 1.5 வருடங்கள் 2 வருடம் ஃபர்ஸ்ட் 2 வளைப்பு மட்டும் லைட்டா களைகள் வரும். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா. ஆடு மாடு வச்சவங்களுக்கு பில்லு பிடிங்கி போட்டுருவாங்க. மத்தபடி நம்ம வந்து அது எதுவும் பண்ண முடியாது. வாய்க்கால் மட்டும் நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை வாய்க்கால் மட்டும் செய்யணும் போதும் ஐயா. மத்தபடி உள்ள ஒரு களைகள் நம்மள ஒண்ணும் பண்ணாது ஐயா. அந்த கொய்யா செடிக்கும் பாதிப்பு வராது களைகளால. வேறு பகுதி மட்டும் சுத்தம் பண்ணிக்கும். அது வாய்க்கால் மட்டும் மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாசத்துக்கு ஒரு முறையோ பில்லு வளர்ச்சி பொறுத்து நம்ம வாய்க்கால் சுத்தம் பண்ணிக்கணும் ஐயா. பரவாயில்ல. நீங்க வந்து உத்தேசமா ஒரு காய் என்ன வெயிட் வருதுங்க உங்களுக்கு? எதுவும் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன் ஐயா. ஒரு காயோட வெயிட் வந்து அதிகபட்சமா ஒரு 250ல இருந்து 300 கிராம் 350 கிராம் காயோட வெயிட் வரும் ஐயா. இது நார்மலா இருக்கு எல்லா காயும். சராசரி 250 கிடைக்குது. சராசரி 250 வரும் ஐயா. காய் நல்ல கலரா இருக்கும் ஐயா. பனாரஸோட விற்பனை வாய்ப்பு எப்படிங்க இருக்கு? பனாரஸும் லக்னோவும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஐயா. விற்பனை வாய்ப்பு வந்து வியாபாரி வந்து ஈஸியா எடுத்து போயிடுவாங்க. ஏன்னா தைவான் பிங்க் அர்க்காகர் வந்து ரெட்டு கொய்யான்றதால ஒரு சில விவசாயிகள் தான் விரும்புறாங்க, வியாபாரி தான் விரும்புறாங்க. ஆனா லக்னோவும் பனாரஸ் வந்து ஒயிட் கொய்யான்றதால தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றாங்க. எடுத்து போயிட்டு 2-3 நாள் நல்லா தாங்குன்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா எந்த வியாபாரியும் வந்து லக்னோவும் பனாரஸும் வானான்னு சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட சொன்னாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க அதை. அதனால விற்பனை வாய்ப்பு சிறப்பா இருக்கு. இப்ப நீங்க இயற்கை முறையில பண்றதுனால அதோட சுவை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் வந்திருக்கா? சுவை பத்தி நல்லா ஃபீட்பேக் வந்திருக்கு. வியாபாரி வாங்கிட்டு போறவங்க திரும்ப வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நம்பி 5 ரூபா சேர்த்து கூட வாங்கி காய் ஃபுல்லா ஒழுங்கா கொடுத்துரும். உங்க காய் நல்லா இருக்கு, எங்க போனாலும் நல்லா பேர் எடுக்குது, நல்லா சுவையா இருக்கு, இனிப்பா இருக்கு, காய் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வாட மாட்டோம் உன்னோட காய்கள் அப்படின்லாம் சொல்லி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஐயா. பரவாயில்லைங்க. உங்களுக்கு எதுவும் விற்க முடியாம எதுவும் வச்சிருக்கீங்களா எப்பயாவது? விற்க முடியெல்லாம் வச்சிருந்தது இல்லைங்க. ஏன்னா கொரோனா டைம்ல வந்து எங்கேயுமே மார்க்கெட் இல்லாம கொஞ்சம் ரொம்ப சிரமமாயிடுது. மத்த நேரத்துல இப்ப மத்த நேரம்லாம் இல்லைங்க ஐயா. மத்த நேரம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஐயா கொய்யாவை பத்தி. நம்ம ஏரியா ஃபுல்லாவே நம்ம கொய்யாவை பத்தி நம்ம இயற்கையில பண்ண சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து தூண்டிட்டு இருக்கு ஐயா. இந்த கருவாடு பொறி கட்டுறது, இந்த இயற்கையில ஜீவாமிரதம் பண்ண சொல்லி இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கொய்யாவில இயற்கையில மாத்திட்டு வரேன் ஐயா நம்ம ஏரியாவில. ரொம்ப சந்தோஷங்க. எவ்வளவு விவசாயிகளுக்கு நீங்க பயிற்சி கொடுத்திருக்கீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 50 விவசாயிகள் மேல கொடுத்துருக்கோம் ஐயா. அதாவது எங்களோட கிராமத்திலேயே ஒரு 50-60 விவசாயிகள் மேல இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம தனிப்பெற முறையா சொல்லி கொடுத்து நம்ம வந்து பயன்படுத்தி வரோம் ஐயா. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய பேரை மாத்திட்டு வருவோம் ஐயா. பரவாயில்லைங்க. உங்களோட தொலைபேசி எண் சொல்ல முடியுமா? அப்படியே கண்டிப்பா சொல்லலாம் ஐயா. 96 55 95 06 96 ஐயா. இன்னும் ஒரு தடவை சொல்லிருங்க, தப்பா நினைக்காம. சரிங்க ஐயா. 96 55 95 06 96 ஐயா. இந்த குழுல இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து புதுசு எனக்கு. நீங்க அந்த மாதிரி ஒண்ணு கட்டுறாங்கிறது கூட தெரியாது. ஒரு பேசிக் எலிமெண்டரி கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. அந்த வளைச்சு கட்டுறதுங்கிறது அந்த அந்த பிரான்ச் வந்து அந்த மண்ணுக்குள்ள போகணுமா, அந்த கவர்க்குள்ள, இல்ல வெயிட்டுக்காக தான் கட்டுறோமா? அது ஒரு கொஸ்டின். அப்புறம் செகண்ட் திங் வந்து அணில்
இல்ல குரங்குகளுக்கு நம்ம எப்படி அதை பாதுகாத்துக்கிறது அப்படின்ட்டு இது ரெண்டு தான். சொல்றீங்களா தம்பி? நான் சொல்லவா? நீங்களே சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க ஐயா. இல்ல நீங்க சொன்னா நல்லா இருக்கும் தம்பி. சொல்லுங்க தம்பி, நீங்க ஐயா, சொல்லுங்க, அந்த நான் அப்புறம் சொல்றேன். போத்துக்களை வளைச்சு விட்டோடனே அந்த மண்ணுல வந்து திரும்பி முளையாது ஐயா. அந்த போத்துக்கள் வந்து நம்ம வளைச்சு விட்டோடனே வேர் வந்து நம்ம அறுக்காத வரைக்கும் மண் வந்து அது போய் ஜாயிண்ட் ஆகி வேர் விடாது ஐயா. அதனால அந்த வேர் விட சந்தேகம் வந்து உங்களுக்கு வர வேணாம். நம்ம வளைச்சு காட்டுறதே வந்து அந்த போத்துக்கள் வளைஞ்சு கீழே பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த பெண்டிங் ஃபுல்லா பரு வைக்கணும், அதனாலதான் வளைச்சு காட்டுறோம். இந்த போத்துக்கள் வந்து மண்ணில் படும் போது அங்க வந்து வேர் வைக்காது ஐயா. அது வந்து ஏன்னா வேர் பகுதி செடிக்கு ஒரு வேர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் ஒரு வேர் அந்த இடத்துல உருவாகுது ஐயா, ஆகாது. அப்புறம் அணில் தொழிலே வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து சின்ன சின்ன கவர் எல்லாம் வைக்கிறாங்க ஐயா. அதாவது இந்த வளைச்சு கட்டுற மெத்தடுலாம் வந்து அணில் தொழிலாம் அவ்வளவு வராது ஐயா. ஏன்னா நம்ம வந்து ஒரு கயிறு இருக்குல்ல, தென்னை நார் கயிறுல வந்து நாட்டு பட்டாசு இருக்குங்க ஐயா. அந்த பட்டாசு வந்து ஒரு அரை அடிக்கு ஒரு பட்டாசு நம்ம கட்டிட்டா போதும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 பட்டாசு மட்டும் வச்சு கொளுத்தி விட்டா போதும். அது வெடிக்கிற சவுண்ட்லயே வந்து அணில் அவ்வளவு வராது. மற்றபடி நம்ம அணில் வருதுன்னா நம்ம வந்து நம்ம நிலத்துல வந்து தேக்க மரம் இருக்கா பார்க்கணும், இல்ல தென்னை மரம் இருக்கா பார்க்கணும். அது அணில் பூண்டுவோ மற்றபடி எதா இருந்தா நம்ம வந்து அதை அப்புறப்பட்ட போது அந்த இடத்துல வந்து அணில் வராம இருக்கும், பாத்துக்கலாம் ஐயா. மேடம், அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இப்ப அந்த போத்து அப்படிங்கிற கிளையை அவர் வளைக்கிறார். அந்த கிளையோட நடுப்பகுதியில ஒரு கயிறு கட்டி அந்த பேக்கை தொங்க விடுறாங்க. அது அப்படியே வளைஞ்சு நிற்குது. அவ்வளவுதான், அவ்வளவுதான் மேடம். ஆமா. என்ன மேடம்? பொதுவா இந்த கொய்யா வளர்ப்புல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பழகி அப்படிங்கிற அந்த பூச்சிகளை நிறுத்துறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து வருடத்தோட எல்லா மாதங்கள்லயும் நம்ம கவனம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. முக்கியமா வந்து இந்த மலையடிவார மாவட்டங்கள், செம்மண் சரளை உள்ள மாவட்டங்கள், பக்கத்துல வேலி அல்லது வந்து ஓடை இருக்கக்கூடிய பகுதி, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னா, அவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த கருவாட்டு பொறி இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டிப்பா கட்டி தொங்க விடணும். இப்ப அவரோட இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கடலூர், நிறைய தண்ணீர் வசதி, பொதுவான வெயிலோட அளவு சற்று குறைவா, நம்மளை விட சற்று குறைவா இருக்கக்கூடிய பகுதி. ஆனா இதே இது வந்து பாத்தீங்கன்னா செம்மண் இடங்கள்ல இந்த கருவாட்டு பொறி கட்டும்போது அதுல இன்னும் அதிகமா நமக்கு ஒரு வாடை வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு 1/2 டம்ளர் அரிசி வடிகட்டின கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் ஊத்தி விடலாம் அந்த பாட்டில்ல. அப்ப என்ன நடக்கும்னா, இன்னும் கொஞ்சம் அந்த நாரக்கூடிய அளவு அதிகமாகும், ரொம்ப தூரத்துக்கு அது நாரும். அப்படிங்கிறப்ப இந்த பூச்சிகள் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள உழுகிற அந்த செயல்பாடை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். சரிங்களா? அது செம்மண் சரளை உள்ள பகுதியில, மணல் காடுல உள்ளவங்க அந்த மாதிரி பண்ணலாங்க. அடுத்து வந்து தம்பி சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, வளைச்சு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா களை கட்டுப்படுதுன்னு சொல்றாரு. சப்போஸ் நீங்க வளைச்சு கட்டல, இதுவரையிலும் கட்டல, நீங்க கவாத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, என்ன பொறுத்த அளவுல சூழ்நிலை பொறுத்து உழவு பண்ணிடணுங்க. அந்த உழவு பண்றது வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ மண்ணை கிளறி விட்டு களைகள் இல்லாம பாத்துக்கணும். முக்கியமா உயரமான களைகள் எல்லாம் பாத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப இதுல வந்து இன்னும் ஒரு சின்ன தொழில்நுட்பம் என்ன சொன்னாரு ஒரு விவசாயி அப்படின்னா, இப்ப ஒரு வாளி இருக்கு பாத்தீங்களா, நம்ம அந்த துணியெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய வாளி இருக்கு பாத்தீங்களா, மூடி உள்ள ஒரு வாளி. அந்த வாளியில பக்கவாட்டு பகுதியில ஒரு சதுரமா ஒரு ஓட்டை போடுறாரு, அந்த பூச்சி உள்ள வர்றதுக்காக. ஓட்டை போட்டு நம்ம பிளைவுட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அந்த வீடுகளுக்கு நம்ம கதவுகளுக்கு பயன்படுத்துற பிளைவுட் இருக்கு இல்லைங்களா, அதோட அந்த அந்த ஆசாரி வேலை செய்யறப்ப கட் பண்ணி போடக்கூடிய பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. போட்டுட்டு ஒரு மூடி அளவுக்கு மெட்டாரைசியம் உள்ள ஊத்திடுறது. மெட்டாரைசியம் உள்ள ஊத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அதோட வாடை வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. கருவாடு நம்ம பண்ணிடலாம், இருந்தாலும் பிளைவுட் யாருக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா அதை செஞ்சு பாருங்க.
அந்த தொழில்நுட்பம் நல்லா இருக்கு. இது 2வது. 3வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த எங்கெல்லாம் வந்து பழம் பழுத்து அல்லது அழுகி அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையோட கீழே விழுந்தா, நம்ம தோட்டத்துக்கு போறப்பெல்லாம் சிரமம் பார்க்காம அதை எடுத்து பைக்குள்ள போட்டு வந்துடணுங்க. ரைட்டுங்களா? அதாவது அழுகல் வாடை வரக்கூடிய இலைகளோ அல்லது கிளைகளோ அல்லது பழமோ அந்த நிலத்துல விழுந்திருக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதோட அழுகல் வாடைக்கே பூச்சிகள் நிறைய வருது. அதை கொஞ்சம் எடுத்துடணும். கொய்யா விவசாயம்னு இல்லைங்க, எந்த ஒரு தோட்டக்கலை விவசாயம்னாலும் கீழே தர வந்து அழுகுன பொருள்கள் இருக்கக்கூடாது. அல்லது ஒரு என்னால எடுக்க முடியலைங்க, ஆள் கிடைக்கலைங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வைங்க. வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யலாம்னா, இந்த வேஸ்ட் டீகம்போசர் அப்படிங்கிற பொருளை ஒரு தடவை வாங்கி ஒரு 200 லிட்டர் ட்ரம் இருந்ததுன்னா அதுல போட்டு வச்சுக்கிட்டோம்னா, அதை நம்ம 5 லிட்டருக்கு 5 லிட்டரு கலந்து தரைப்பகுதியில தெளிச்சுட்டு போயிடணும். தரையில. அப்ப 2 காரியம் நடக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, காய்ந்த கீழே விழுந்த சருகுகள் இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் மக்கிறதுக்கும், அதன் மூலமா அழுகுன வாடை வந்து பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கும் பெரிய வாய்ப்பா இருக்கும். இது எங்கெல்லாம் வந்து நம்மளால லேபர் பிரச்சனை இருக்குதோ, வேலையாள் பிரச்சனை இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை, வேஸ்ட் டீகம்போசரை தரையில அடிச்சு விடுற தொழில்நுட்பத்தை நம்ம தயவுசெய்து பயன்படுத்தலாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த பழையால தான் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம். சரிங்களா? அதற்கான கண்டிப்பா இதை கட்டுறது முக்கியம். 2வது தம்பி சொன்னதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மூலிகை பூச்சி விரட்டி. அது அவர் கம்மியான விலையில அவர் என்ன சொல்றாரு, 18 இலை சொல்றாரு. உங்களுக்கு 5 இலை தான் கிடைக்குது அப்படின்னா 5, 18னா 18, 12னா 12. அவரு என்ன சொல்றாரு, ட்ரம்முக்குள்ள இலைய போடுறாரு, மேல ஒரு தட்டை வச்சு ஏறி நிக்கிறாரு, அழுத்தி மேல ஒரு செங்கக்கலை தூக்கி வச்சிடறாரு. வச்சுட்டு சமமான அளவுல ஒரு 20 லிட்டரோ 40 லிட்டரோ 60 லிட்டரோ எவ்வளவு இலை போட்டோமோ சமமான அளவுக்கு வெயிட்டுக்கு கோமியம் ஊத்திடுறாரு. அல்லது பாதி கோமியம் பாதி தண்ணி, எவ்வளவு கோமியம் கிடைக்குதோ அதை பொறுத்து அப்படி அவர் பண்ணிடுறதுக்கு அப்புறம் இந்த திரவம் இருக்கு பாத்தீங்களா, அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா 20 லிட்டர் 200 லிட்டர் அவர் தயார் பண்றாரு. ஒரு தடவை 1 ஏக்கருக்கு 10 லிட்டர் பயன்படுத்துறாரு. சலும்பா அடிக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 10 டேங்குக்கு தான் அடிக்கணுங்கிற இடத்துல அவர் 20 டேங்க் அடிக்கிறாரு. 20 டேங்குக்கு வெறும் 10 லிட்டர் தான் ஆகுது ஒரு தடவைக்கு. மாசம் அவரு ஒரு தடவை அடிக்கிறாரு. சரி, அவரு வந்து ரொம்ப நீண்ட காலமா சிறப்பா அவர் தோட்டத்தை வச்சிருக்காரு, அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் அப்படி பண்றாரு. நீங்க எப்படி கூட வைங்க, நம்ம மாசத்துக்கு 2 தடவை கூட அடிக்கிறோம், 15 நாளைக்கு ஒரு முறை அடிக்கிறோம், அப்படி கூட வச்சுக்கோங்க. 15 நாளைக்கு ஒரு முறை அடிச்சா கூட ஒரு மாசத்துக்கு 20 லிட்டர் தான் நமக்கு செலவு. அப்படின்னா நம்ம ஒரு தடவை தயாரிச்சு வச்சது 10 மாசத்துக்கு வரும். அதே மாதிரி அவரு இன்னொரு வார்த்தை பேசும்போது ஒண்ணு சொன்னாரு, அக்னி அஸ்திரம் தயாரிக்கக்கூடிய புகையிலைய நான் கொதிக்க வச்சு பயன்படுத்திக்குவேன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலை பயன்படுத்திக்குவேன். ரைட்டுங்களா? அதோட வீரியத்தை கூட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன அப்படின்னா குறைந்த செலவு. 35 ரூபாய்க்கு இன்னைக்கு விக்குதுங்க கொய்யா. எல்லா நேரம் 35ன்னு சொல்ல முடியாது, ஒரு நேரம் குறையும், ஒரு நேரம் கூடும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மற்ற செலவுலாம் இருக்கு. இப்போ நாங்க உழவு ஓட்டுங்கன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து ஜீவாமிர்தம் தயார் பண்ணுங்க, பஞ்சகாவியா பண்ணுங்கன்னா ஒன்னொன்னுக்கும் செலவாகும் இல்லைங்களா? அந்த செலவை மீறி நம்ம 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம செலவுகளை குறைக்க முடியுமோ, உதாரணத்துக்கு பூச்சி விரட்டி திரவங்கள் பண்றது, அதை குறைக்கணும். இன்னொன்னு சொல்றேங்க, இந்த கூட்டத்தின் வாயிலா எல்லா விவசாயிகளுக்கு சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இலைகள்லயும் ஒவ்வொரு சத்து இருக்குங்க, சிறப்பான சத்து இருக்கு. அது எந்த சத்து அப்படின்னாங்க, பேரூட்ட சத்து இல்ல, தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அது இல்லைங்க, நுண்ணூட்ட சத்து. உதாரணத்துக்கு இப்ப ஒரு முருங்கை இலைய நம்ம உள்ள போடுறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து மணிச்சத்து இருக்கு. மணிச்சத்துங்கிறத விட அதுக்கு அடுத்த முக்கியமானது மெக்னீசியம்னு ஒரு சத்து வேணும், மேங்கனீஸ்னு ஒரு சத்து வேணும். அது ரெண்டும் அதுல இருக்குங்க. இப்ப எருக்கு இலை சொல்றோம் பாத்தீங்களா, அது மெக்னீசியம் மற்றும் போரான் அப்படிங்கிற ஒரு சத்து. ஆவார இலை நம்ம பயன்படுத்துறோம், அதுனா மணிச்சத்தும் அது கூட மாலிப்டினம்னு ஒரு சத்து இருக்குங்க, ரொம்ப முக்கியமான பூக்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்து. அது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு இலை. இது மாதிரி ஒவ்வொரு இலையா எடுத்தா அந்த ஒவ்வொரு இலையிலயும் நல்ல பலன்கள் இருக்குங்க.
நான் நைட்டு கூட அந்த பதிவை போடுறேன் பாருங்க. இதெல்லாம் நமக்கு தேவை. இத நம்ம பூச்சி விரட்டி திரவமா மட்டும் பார்க்க கூடாது. அதுல இருந்து நமக்கு நிறைய பூ வரும், நிறைய வளர்ச்சி கிடைக்கும் குறைந்த செலவுல. இது மொத்தம் 3வது பாயிண்ட், பூச்சி விரட்டி திரவங்கள். 4வது தம்பி என்ன சொன்னாரு? ஜீவாமிர்தம் கொடுக்கணும், மீனமில கொடுக்கணும், பஞ்சகாவியா கொடுக்கணும், தரையில கொடுக்கணும், நேர்ல கொடுக்கணும், வட்டத்துல ஊத்தி விடணும், வட்டமா ஊத்தி விடணும். அதான் அவர் சொல்றது. அப்படி செய்யும் போது, வட்டமா ஊத்தி விடும்போது அவருக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, அனைத்து கிளைகள்லயும் முழுமையான காய்கள், இளம் பச்சை நிற சிறப்பு காய்கள் கிடைக்குது. இப்ப இந்த காய்கள் அப்படிங்கிறப்ப நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம குழுல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அந்த காயில சிவப்பு சிவப்பு திட்டு திட்டா இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தாரு. எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த திட்டு அப்படிங்கிற அந்த அமைப்புலாம் ஏன் வரும் அப்படின்னா, முதல் எடுத்தா அந்த பூஞ்சை தொற்று, அதிகமான மழை, அதிகமான ஈரம், அதால பூஞ்சை தொற்று வரும். சூடோமோனஸை தரையில கொடுத்து மேல தெளிச்சுக்கிறோம். 1. 2வது பூச்சி விரட்டி திரவங்கள், இலை கரைசல் கொடுக்குறோம் அப்படின்னாலே அதுல இருந்து அந்த பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறப்ப அந்த சிவப்பு மாறிக்கும். 2வது. 3வது, நீங்க அப்படியே இல்ல, நான் அதே பண்ணல, வேற ஏதோ திரவங்கள் கொடுக்குறேன், அப்புறம் நான் பஞ்சகாவியாவை தரையில கொடுத்து பஞ்சகாவியாவை தெளிக்கிறேன், ஈயம் கரைசலை தரையில கொடுத்து ஈயம் கரைசலை தெளிக்கிறேன். அப்படிங்கிறப்பையும் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா சத்தும் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த 2 பழங்கள் தொட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தொடக்கூடிய பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதி தொட்டுக்கிட்டு இருக்க இடத்த ஃபுல்லா சிவப்பாகும். அந்த ஒரு காரியத்தால நிறைய பேர் விவசாய வியாபாரிகள், இது என்னங்க பழம் சிவப்பா இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குவாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய சத்துக்களை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய இடுபொருள்கள் நல்லா பயன்படும். நான் அதாவது தம்பி சொன்னதோட வேற ஆங்கிள் நான் சொல்றேங்க. அவர் சிறப்பா செஞ்சு இன்னைக்கு அவர் கொய்யா ஆறுமுகம்னு ஒரு பேர் எடுத்திருக்காரு அப்படின்னா, அதுக்கு அவர் பண்ண உழைப்போட அடிப்படை என்ன தெரியுங்களா? எல்லா இடுபொருளும் அவர் கையில வச்சிருந்தாரு. அந்த வருஷத்துக்கு வேணுங்கிற அல்லது 6 மாசத்துக்கு வேணுங்கிற பொருளை கையில வச்சிருக்காரு, வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றாரு. அதே மாதிரி ஒரு பூச்சி விரட்டி திரவமா எதுவா இருக்கட்டும் அதை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றாரு. இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாங்க, ஒரு பிரச்சனை வந்தாதான் கேட்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு அந்த நுனி கொழுந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொழுந்து மட்டும் நிறைய பேருக்கு அப்படியே வாடி தொங்கும். அந்த இடத்த பிச்சு விட்டு பார்த்தா உள்ள ஒரு ஓட்டையோட ஒரு புழு இருக்கும். இந்த வேலையெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, இது ஏன் வரும் அப்படின்னா, ஒரு பூச்சி முட்டை போட்டு அதோட உள்ள போய் புழு இருக்கு அப்படின்னு சொன்னா, இதை வரவிடாம பண்ணணும்னா தம்பி சொன்ன மாதிரி முன்கூட்டியே கரைசல்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தெளிக்கணும். இதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். தயவு செய்து இந்த கூட்டத்தின் வாயிலா எல்லாருக்கும் நாங்க அந்த ஒரு விஷயம் தான் சொல்றோம், முன்கூட்டியே தயார் பண்ணி வைங்க. இப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருப்போம், ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணோம்னா அக்னி அஸ்திரம் ஒரு 20 லிட்டர் தயார் பண்ணிடலாம். ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணோம்னா யார்கிட்டயா சொல்லி விட்டு கூட, நம்ம தோட்டக்காரங்கள்ட்ட சொல்லி விட்டோம், நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி விட்டோம், 10 இலையை சேகரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட சேருங்க. ஒரு 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அம்மி ஆட்டுக்கல்ல அரைச்சு கூட ஊத்தி விட்டுருங்க. ஆனா செய்யுங்க, கையில பொருள் இருக்கணும். 3வது அந்த வெள்ளை வேலமரப்பட்டை கரைசல் வாய்ப்பு இருக்கவங்க தயார் பண்ணி வச்சுக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணுங்க. அதே மாதிரி அழுகல் குணம், எங்கெல்லாம் கொய்யாவோட காம்பு தொடக்கூடிய இடத்துல வெள்ளையா இந்த இடத்துல அழுகல் வர்ற மாதிரி, சிவப்பு நிற அழுகல் வர்ற மாதிரி எங்க யாரா ஒருத்தரோட தோட்டத்துல ஒரு இடத்துல இருந்தா கூட போதும். இது என்ன அப்படின்னு சொன்னா, மண்ணு வழியா பூஞ்சை தொற்று மரத்து வழியா போய் காய தடுக்கிறது, காய பாதிக்கிறது. இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தலைப்பகுதி அழுகி போயிடும். அதே மாதிரி நுனி பகுதி, காயோட கீழ்ப்பகுதி அழுகிரும். 2வது என்ன காரணம் வச்சுக்கணும், இலைகள்ல எங்கேயாவது வட்ட வட்ட கருப்பு கருப்பா இருக்கா, இந்த கருப்புங்கிற ஒரு கலரு நம்ம தோட்டத்துக்குள்ள இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இலையிலையோ கிளையிலையோ அது ஆந்த்ரநாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அதிகமான பூஞ்சை தொற்று அது வரும். அந்த வர்றத நம்ம தடுக்கணும்னா 2 காரியம். தம்பி சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. அதாவது தேவையற்ற கிளைகளை நான் பிச்சு விட்டுருவேன், நிறைய சூரிய ஒளி உள்ள வரும். அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட், சூரிய ஒளி உள்ள வரும், காற்றோட்டம் இருக்கும். எல்லா விதமான தோட்டக்கலை பயிருக்கு அதாங்க.
காற்றோட்டம் இருக்கணும். ஒரு கிளைக்கு இன்னொரு கிளைக்கு இடையில நல்ல சூரிய ஒளி இறங்கணும். அந்த மாதிரி இருந்துட்டாலே பலவிதமான தொல்லைகள் நம்மளை விட்டு நீங்கிரும். இந்த கவனம் மட்டும் வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தோட்டத்தை சுத்தி ஆமணக்கு பயிரிடுங்க. 5 அடிக்கு ஒரு ஆமணக்கு போடுங்க. தம்பி சொன்ன மாதிரி ஊடு பயிர் விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். களிமண் நிலமா இருக்கும்போது அந்த மரத்தை ஒட்டி நம்ம எதையும் வளர்க்கக்கூடாது. 2 மரத்துக்கு நடுவா இருக்கக்கூடிய இடத்துல எதை வேணாலும் வளர்க்கலாம். 2 மரத்தை தொட்ட மாதிரி இடத்துல நிறைய தண்ணி கொடுத்துட்டு இருக்க கூடாது, அழுகல் வந்துடும். அந்த கவனம் வச்சுக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஊடு பயிருக்கு அப்புறம் நான் வேலி பயிர் சொன்னேன், ஊடு பயிர் சொன்னேன், பாதுகாப்பு சொன்னேன். நல்ல இடுபொருள்கள் அப்படிங்கிறப்ப வருடத்திற்கு 2 முறையாவது அல்லது 3 முறையாவது மக்குன தொழு உரத்தை சிரமம் பார்க்காம மண்ணை தோண்டி உள்ள போட்டு மூடி தண்ணி கொடுத்தணும். மட்கு பொருள் பூமியில இருந்தாதானுங்க நல்லது. நான் இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம குழு உறுப்பினர்களுக்கு சொல்றது, வேஸ்ட் டீகம்போசர் வாங்கி தனியா ஒரு 100 லிட்டரோ 200 லிட்டரோ ட்ரம் ஒன்று போட்டு அதுல வைங்க. நம்மகிட்ட விழக்கூடிய இந்த எல்லா விதமான இலைகள் மேலையும் தெளிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு மண்ணோட மக்கி உங்க சாணம் அதாவது சாணம் போடுற எஃபெக்ட அந்த இலைகள் கொடுக்கும். அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆங்காங்கே கூட சணப்பு பயிரிட்டு வளர்த்து 55 நாள் வேரோட பிடிங்க அந்த இடத்துல அப்படியே போட்டுருங்க. போட்டு காலில் கூட மீச்சு விடுங்க ஈரம் இருக்கப்ப. எங்கெல்லாம் அதிகமான அமில காரநிலை கூட இருக்கோ, 8.2க்கு மேல இருக்கோ, அவங்கெல்லாம் தக்கை பூண்டு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம போட்டோ காட்டுறோம் இல்லைங்களா, விருதுநகர், காரியாப்பட்டி, சிவகங்கை, ராமநாதபுரம், காயே வரமாட்டேங்குதுங்க, பூ வரமாட்டேங்குது, அப்படி ஒரு கேள்வி கேட்குறோம்ல. இதை பிடுங்கி உள்ள போடுங்க. மண்ணோட உப்புத்தன்மையை மாத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். கொய்யால இப்ப தம்பி சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு மிக அருமையான நல்ல செய்தி. இப்ப நான் இன்னுமே இந்த கூட்டத்துல தம்பி பேசின தலைப்புகள்ல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா இப்ப தம்பிகிட்ட கேளுங்க. வணக்கம், கணபதி பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். இது இந்த கொய்யால சொல்லிட்டு இருந்தீங்களா, இந்த வளர்ச்சி கட்டுறதை பத்தி உங்க வீடியோவும் பார்த்தேன், கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டாவது, கொய்யால இந்த L49 ஒரு முதல் வருஷ ஒரு ஈல்டுன்னு வரத்துக்கு சுமார் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகலாம் இல்லையா, பூவெல்லாம் நல்லா பிடிக்கிறதுக்கு? அதாவது ஐயா, முத வளர்ச்சி கட்டும் போது ஒரு 10 போத்துகள் இருக்கும் செடியில. குறைஞ்சபட்சம் 5 போத்துல இருந்து 10 போத்துகள் ஆரம்ப ஸ்டேஜ்ல செடியோட அமைப்பு இருக்கும். நீங்க வளர்ச்சி முதல் வருடம் வளைக்கும் போது ஈல்டு கொஞ்சம் கணிசமா தான் இருக்கும். ஏன்னா போத்துகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும்போது ஈல்டுகளும் கம்மியா தான் இருக்கும் ஐயா. அடுத்த வருடம் முதல் வருடம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈல்டு கம்மியா வருதுன்னா, அடுத்த வருடம் வளைக்கும் போது அந்த போத்துகள் 10 போத்து வளைச்சுன்னா 20 போத்தோ அல்ல 25 போத்தோ 30 போத்தோ உருவாடையா. அதை நம்ம அடுத்த வருடம் வளைக்கும் போது 2வது வருடம் வளர்ச்சி கட்டும் போது தான் அந்த மகசூல் 3 மடங்கு அதிகமாகும். முதல் வளைப்பு கொஞ்சம் கணிசமான ஈல்டு தான் இருக்கு. அதுவே பெரிய ஈல்டு தான் தெரியும் எல்லாருக்குமே. 10 போத்து வளைக்கும் போது நிறைய பிஞ்சுகள் வைக்கும், அது ஈல்டு தான் இருக்கு. அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா 10 போத்து 30 போத்தா உருவாடையா. அந்த செடியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர மாதிரி இருக்கும், குடையோட அத்தனை கம்பி மாதிரி ஃபுல்லா வளைச்சு கட்டுவீங்க நீங்க. நான் அதிகப்படியா ஈல்டு வரையா. 2வது வளைப்பு ஒரு 3 மடங்கு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு. நன்றி. கணபதி சார், உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடர் நடவுல சொல்றவங்க 6 மாசத்துலயே ஈல்டு வரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா உண்மைக்கு சொல்ல போனா ஒரு மரத்தோட முழுமையான தன்மை அப்படிங்கிறது 5வது வருடத்துக்கு அப்புறம் தான் வரும். அவங்க ஆரம்பத்துல பண்ணிட்டு என்ன நடக்குது அப்படின்னாங்க, 6 வருஷம் 7 வருஷத்துலயே செடியை பிச்சு போடுற மாதிரி ஆயிடுது. நிறைய விவசாயிகள் பிச்சு போட்டாங்க, எதுவுமே அதுல பூ வர மாட்டேங்குது, காய் வர மாட்டேங்குன்னு. ஆனா கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பேஸ்ல ஆரம்பிக்கும். 5வது நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருளோட அளவு பொறுத்து 4வது வருடம், 5வது வருடம், 6வது வருடம் அளவுக்கு அதிக ஈல்டு கிடைக்குங்க. கண்டிப்பா கிடைக்கும். நல்லது சார். அதான் L49 தைவான் பிங்க்கும் போட்டிருக்கோம். நாங்க அவசரமே படல, ரொம்ப பொறுமையா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பழசு சொன்ன மாதிரி
அவரு ஆர்மியாட்டையும் நானும் பேசியிருக்கேன் தொலைபேசியில. அதனால ரொம்ப பொறுமையா தான் இருக்கும். அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகட்டுங்கிற பொறுமையா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். நானும் அதை பண்ணிட்டு நான் திருப்பியும் மற்ற ரிசல்ட்டும் தரேன் சார். நான் சொல்றேன். நல்லது சார். சரிங்க. மிக்க நன்றி. வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? அப்புறம் ஐயா அந்த கொய்யாவில் வந்து இந்த புள்ளி காய்கள் வருது ஐயா, அது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அம்மா வார்த்தை போல அமைப்பு வந்து கொய்யாவில் காட்டுறாங்க. அது வந்து கொய்யா பறிச்சு சாப்பிடும் போது அந்த அமைப்பை காட்டுறாங்க. அது எப்போ உருவாகும்னா சின்ன சின்ன பூ வெடிச்சு பிஞ்சா உருவாகும் போதே தேயிலை கொசுவோட தாக்கம் அப்ப இருக்கு. அதாவது செடி எப்படின்னா செடி கிட்ட போய் நம்ம செடி ஆட்டும் போது வெள்ளை கலர் கொசு மாதிரி பறக்கும் ஐயா. அது வந்து என்ன பண்ணும், அந்த பிஞ்சுகளை வந்து கடிச்சிட்டு அப்ப கடிச்சு விட்டுட்டு போயிடும் ஐயா. அதுக்கப்புறம் அந்த காய்கள் வந்து பெருசாக அது அம்மை வார்த்தை போல காயோட அமைப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சொறி பிடிச்ச மாதிரி வந்துடும் ஐயா. அந்த காய் விற்பனை பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி பிரச்சனை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், பூ வச்சு சின்ன பிஞ்சா உருவாகும் போதே நம்ம பூச்சி வட்டி வந்து மாதம் வந்து 2 முறை, அதாவது பிஞ்சா உருவாயிட்டதுக்கு அப்புறம் நம்ம மாதம் 1 முறை கொடுத்தா போதும். பூ வச்சு சின்ன தருவத்துல வந்து சின்ன சின்ன பிஞ்சா உருவாகும் போது நம்ம பூச்சி வட்டியோடைய இடுபொருளோட கவனம் வந்து நம்ம முழுமையா அங்க இருக்கணும். அப்பதான் இந்த கருவாட்டு பொருளை கட்டி விடணும். பூச்சி வட்டி அடிக்கும் போது நம்ம நான் சொன்ன மாதிரி செடியை நல்லா ஃபுல்லா நனையணும். அப்படி நனையும் போது அந்த தேயிலை கொசு வந்து அந்த செடியை விட்டு அப்புறமாயிடும். நம்ம வந்து மேலாக அடிச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு 10 ஏக்கர் வேகமா அடிச்சுட்டு போயிட்டா அந்த நேரத்துல வந்து அந்த பூச்சிகள் வந்து நீங்க சரியான மாதிரி கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு டைம் அடிச்சாலும் அந்த செடியை ஃபுல்லா மழை பெய்யற மாதிரி நினைச்சிச்சுன்னா அந்த தேயிலை கொசு சுத்தமா அங்க வராது. அந்த கோமியத்தில் இருக்கிற எரிப்பு வாடகை வந்து அந்த தேயிலை கொசு முற்றிலும் போயிடும். அந்த அம்மை வாத்தது போல இருக்கிற அந்த காய்கள் வந்து வரவே வராது ஐயா. ஆனா அந்த காய்கள் வந்து ஒரு முறை அம்மை வாத்த மாதிரி வந்துடுதுன்னா அந்த காய்களை வந்து நம்ம சரி பண்ணவே முடியாது. அதை பறிச்சு அப்பவே அப்புறப்படுத்திடலாம். ஏன்னா அதை வந்து வளர விட்டு சத்துக்களை போல இழுத்து அந்த செடி பழுத்து அந்த காய்கள் வந்து நம்ம சாப்பிட முடியாது, கீழே தான் கொட்ட போறோம். அதனால அந்த மாதிரி உங்களுக்கு தவறுதலா நீங்க விட்டுட்டீங்கன்னா, பூ வைக்கும் போது சரியா கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மகசூலே வராது ஐயா. வந்த மகசூல் பூரா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் அது. அதனால பூ வைக்கும்போது கொய்யா விவசாயத்துல மட்டும் பூ வைக்கும்போது மட்டும் உங்களோட கவனம் வந்து அங்க வந்து 100% இருக்கணும் ஐயா. பூச்சி வாட்டி வந்து பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஒரு 2-3 தடவை மாசத்துக்கு ஒரு டைம் 2 டைம் வந்து அந்த டைம்ல வந்து நீங்க பர்டிகுலரா தெளிச்சு ஆகணும். ஏன்னா தேயிலை கொசு வந்து செடி ஃபுல்லா நனைஞ்சாதான் எடை போகும். மற்ற நேரத்துல நீங்க வந்து மேலக அடிச்சீங்கன்னா போவே போகுது. ஃபுல்லா நனையும் போது அந்த வாடை வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது அப்படியே எரியிற மாதிரி வாடை இருக்காங்க. அந்த வாடைக்கு ஆட்டோமேட்டிக் கொசு பூரா இருந்தாலும் சேர்த்துரும், இல்லை எடை போயிடுங்க. இதை நீங்க கவனம் வந்து பூ வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா சிறப்பா கவனிச்சுட்டு வரணும். அதுல மட்டும் நன்றி. அது நல்ல நல்ல பாயிண்ட் இது. ஏன்னா நானும் அந்த சின்ன பிஞ்சு வரும்போது கவனிச்சேன். நீங்க சொல்ற இது இருக்கு கண்டிப்பா. அருமையா, அது நல்ல பாயிண்ட் இது. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்கணும்னு உங்ககிட்டயும் பிரிட்டராஜ் சத்தியம். இப்போ வந்து இப்போ இந்த நம்ம பூச்சி விரட்டி வந்து அக்னி அஸ்திரம் முதன்மையா பண்றோம். அக்னி அஸ்திரத்துல புகையில இருக்கு. இது குரூப்புக்கே நான் சொல்லணும்னு. ஆனா இந்த என்சிஓபி ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்கு இப்ப ஸ்கோப் சர்டிபிகேட் எனக்கு வந்துட்டு இருக்கையா, அதுல வந்து கீழே புகையிலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு டிஸ்பியூட்டா இருக்கு. இது எப்படி அவாய்ட் பண்ணி எப்படி பண்றது சார்? இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருக்கு சார். இல்ல, அது கண்டிப்பா வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது மனிதர்களுக்கு எதிரானது அப்படிங்கறதான் அவங்களோட பாயிண்ட். அதனால ஒத்துக்க மாட்டாங்க. நான் அதுக்கு என்ன சொல்றேங்க, மாற்றா நீங்க என்ன செய்யலாம்னா, அக்னி அஸ்திரத்தை நீங்க அப்படி சர்டிபிகேட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தாம அதற்கு பதிலா வெள்ளை வேலமரப்பட்டை கரைசல், அவர் சொல்ற மாதிரி மூலிகை பூச்சி விரட்டி, இது 2 மட்டும் பண்ணுங்க. அதாவதுங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, 3 ட்ரம் வாங்கிக்கணும். கண்டிப்பா 3 ட்ரம் வச்சுக்கணும். ஒரு ட்ரம் ஃபுல்லா நம்மளோட மூலிகை பூச்சி விரட்டி திருப்பி திருப்பி அதுல செய்யற மாதிரி வச்சுக்கணும். இன்னொரு ட்ரம்ல வந்து பார்த்தா வெள்ளை வேலமரப்பட்டை கரைசல் வச்சுக்கணும். சூழ்நிலை பொறுத்து, இப்ப உதாரணத்துக்குங்க, இப்ப நம்ம தம்பி வந்து இது சொன்னாப்புல தேயிலை கொசு பத்தி சொன்னாரு. இந்த பிரச்சனையோ அல்லது கதினாவாய் பூச்சியோ, இது 2ம் எப்ப நடக்கும் பொதுவா அப்படின்னாங்க, ஜனவரி மாசம் பொங்கல் முடிஞ்சு மழை நின்னதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 அல்லது 2 மாதங்கள், பிப்ரவரி 15 மார்ச் 15, ஒரு சில இடத்துல ஏப்ரல் 1 வரையிலும். இப்பயும் அடுத்து வந்து இப்ப ஜூலைல மழை முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூலை 15க்குன்னா ஆகஸ்ட் 15, செப்டம்பர் 15, அக்டோபர் 1 வரலாம். இந்த காலத்துல அதிகமா இருக்கும். இந்த காலத்துல உங்களுக்கு வரப்போகுதுங்கிறதுக்கான இன்னொரு அறிகுறி என்ன அப்படின்னாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரத்தோட நுனிகள்லாம் காயும். அப்ப அதுதான் அந்த கொசுவும் சரி அந்த கதினாவாய் பூச்சியும் கடிக்கிறது.
அப்படி ஒரு காரியம் நமக்கு நடக்க ஆரம்பிக்குதுனாலே நம்ம கவனமாயிக்கணும். இருக்கிறத நல்லா கொடுக்கணுங்க. இப்ப அவரு நம்ம அக்னியஸ்திரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அடுத்த கரைசல்களை சிறப்பா பண்ணுங்க. எதெல்லாம் கிடைக்குது சும்மா இருக்கிற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வாரமும் கூட அதை சேகரிச்சு அதை ஒண்ணு அரைச்சு உள்ள போடலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்துல இலைய கசக்கி உள்ள போடுறது. உள்ள போட்டு அவரு சொன்ன அருமையான, எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இலைய போட்டு மேல தட்டு வச்சு நான் அமுக்கிடுவேன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து அரைக்க முடியல அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் ஒரு சில பேர்ட்ட கூட சொன்னேன், பழைய மிக்சி இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அம்மி ஆட்டுக்கல்ல பண்ணுங்கன்னு. அதுக்கு அவரு செய்யற தொழில்நுட்பம் ரொம்ப அருமையானது, பக்காவா இருக்கு. அப்படி பண்ணுங்க சார், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். நம்ம சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் இந்த கொய்யாவில் பார்த்தீங்கன்னா கொய்யா வளைச்சி கட்டி விட்ட உடனே அந்த காய்கள் வந்து மண்ணை தொடக்கூடாது. அப்படி சப்போஸ் மண்ணை தோற மாதிரி தான் அந்த கிளைகளை லேசா மேல தூக்கி வேற ஒரு கிளையோட கட்டி வைக்கிறோம். அந்த காய்கள் வந்து மண்ணை படம் போது அந்த நேரத்துல மழை பெய்தாலோ இல்ல தண்ணீர் வந்து அந்த மண்ணோட ஒட்டும் போது அந்த காய்கள் வந்து பூஞ்சான தொற்று ஏற்பட்டு காய்கள் வந்து வீணாயிடும். அது வந்து நோய் கிடையாது, நம்ம மண்ணில் வந்து அந்த காய்களை போய் படக்கூடாது. சப்போஸ் படுற மாதிரி தான் அந்த கிளைகளை தூக்கி வேற ஒரு கிளையோட லைட்டா கயிறு போட்டு கட்டினேன். அந்த காய்கள் வந்து மண்ணோட பட்டுருதுன்னா மழை பெய்தாலும் அந்த மண்ணில் ஈரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காயும் மண்ணோட ஈரம் ஒன்னா சேரும் போது அந்த காய்கள் அழுகிறதுக்கு ஆரம்பிக்கையா. இது வந்து சில பேர் இந்த காய்கள் எடுத்து காய் வந்து அழுகுன்னு சொல்லுவாங்க. அந்த காரணம் வந்து மண்ணில் காய் படக்கூடாது. மண்ணில் படாம பாத்துக்கணும் ஐயா. இந்த பிரச்சனை வந்து பாத்துக்கணும் இந்த இடத்துல. இல்ல, இவர் சொல்ற அந்த பாயிண்ட் கொய்யால மட்டும் கிடையாதுங்க, எலுமிச்சையிலையும் இருக்கும் கண்டிப்பா. இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாங்க, ஒரு சில பகுதியில் இருக்க விவசாயிகள் நம்மளுடைய முள்ளு செடி இருக்கு இல்லைங்களா, நம்ம சீமை கருவேல முள்ளு இருக்கு இல்லைங்களா, அதோட முள்ளுல வந்து கவாத்து, இந்த இது கிளமா கவ மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்க பகுதியில. அதாவது ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு ஒய் ஷேப்ல வெட்டிட்டு இதுல கீழே தூக்கி பிடிச்சி தரையில இருந்து அப்படி தூக்கி நிக்க வைப்பாங்க. கீழே குழி தோண்டி இந்த குச்சியை நிக்க வச்சு இதை ஒரு முட்டு கொடுத்த மாதிரி, தரையை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தரையை விட்டு ஒரு 1.5 அடி 2 அடி உயரத்துல இருக்கிற மாதிரி நடுவுய, அதாவது அந்த கிளை, அவரு போத்து ஒண்ணு சொன்னார் இல்லைங்களா, வளைச்சு கட்டுற போத்து, அதோட ஒரு 3/4 தூரத்துல இருக்க கிளைய அப்படி தூக்கி நிறுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு தரையை தொடாம மழை தண்ணி வேகமா மண்ணுல பட்டுச்சுன்னா பட்டு அந்த மண்ணு தெறிக்க கூடாது இலை மேல. எலுமிச்சை, கொய்யா, மாதுளை, அப்புறம் இதுல எல்லாம் கண்டிப்பா இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க. இது வர விடக்கூடாது, சப்போட்டா வர விடக்கூடாதுங்க. தர்பூசணிலே அந்த ப்ராப்ளம் இருந்தது எங்களுக்கு. அது முதல்ல அது ஹியூமிடிட்டி எடுத்துட்டு அதுல இந்த பிரச்சனை வந்தது. கரெக்ட் தான் சார். சார் இன்னொரு கேள்வி ஐயா, ஆர்மோ ஐயாவுக்கும் பிரிட்டராஜ் சாருக்கும். இப்போ வந்து இந்த வளர்ச்சிக்கிட்ட நாங்க ஒரு செக்ஷன்ல இப்போ கவாத்து பண்ணோம். சரி, ஒரு செக்ஷன்ல கவாத்து பண்ணி பார்ப்போம், இன்னொரு செக்ஷன்ல வளர்ச்சி கட்டி பார்ப்போம். ஏன்னா நான் ஆர்வம் ஐயாட்ட நான் கொஞ்சம் தனியாவே பேசியிருக்கேன் இந்த வளர்ச்சி கட்டுறதை பத்தி. அவரும் எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு, நானும் அவர்கிட்ட டீட்டெயிலா பேசியிருக்கேன். ஒரு செக்ஷனை வளர்ச்சி கட்டியும் பார்க்கலான் இருக்கேன், ஒரு செக்ஷனை கவாத்து பண்ணி வச்சிருக்கோம், ஒரு L49. இந்த தைவான் பிங்க் வந்து நான் வளர்ச்சி கட்டி இன்னொரு L49 வளர்ச்சி கட்டி பார்க்கலான் இருக்கேன். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் நீங்க சொன்ன மாதிரி காத்து போறதுக்கும் சூரிய ஒளி வரத்துக்கும் அதிகப்படியான இலைகள் வரத்துக்கும் காய் பிடிக்கிறதுக்கும் ரெண்டும் பயன்படுது. ரெண்டுலயும் என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு தொழில்நுட்ப வித்தியாசம் அப்படிங்கறத கொஞ்சம் இது பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கு. இல்ல, அதாவது கவாத்து பண்றதுக்கும் வளர்ச்சி கட்டுறதுக்கும் அப்படி கேக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா சார், இவங்க பகுதியில கடலூர் பகுதியில வளர்ச்சி கட்டுறதுங்கிற தொழில்நுட்பம் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மாவட்டத்துலதான் பண்றாங்க. இதே நேரத்துல மத்த எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னா கவாத்து தான், அருவாள்ல வெட்டி பண்றதுதான் நடக்குது. சரிங்களா? இந்த இடத்துல எங்க நான் பார்க்கக்கூடிய ஒரு தவறு என்னன்னாங்க, அந்த வெட்டுறாங்க பாத்தீங்களா, வெட்டுறப்ப அருவாள் சீரான கூரா இருந்தாலோ இல்லாம போனாலோ, அல்லது வெட்டுறப்ப அந்த ஆங்கிள் சரியா இல்லாம போனாலோ அந்த கிளை இருக்கு பாத்தீங்களா, ரெண்டா பிரிஞ்சிருது. இது ஒரு தப்பு நடக்குது ஒண்ணு. அப்ப அந்த கிளை வேஸ்டா போயிடுது ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதாங்க,
அந்த வெட்டின பகுதியில அன்னைக்கு மழை தூறக்கூடாது, அன்னைக்கு வேற எந்த விதமான பூச்சிகளும் அந்த இடத்துல வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வெட்டின இடத்துல அந்த பயிரோட நம்ம உடம்புல இருந்து எப்படி ரத்தம் வருமோ அது மாதிரி அந்த பயிரோட சாப் அப்படிங்கிற அந்த திரவம் அந்த நுனியில வந்து நிக்குங்க. நிக்கிற இடத்துல வேற எந்த தப்பு நடந்தாலும் பூஞ்சை தொற்று எப்படி வரும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா இறங்கிரும். இதுக்குதான் நம்ம என்ன சொல்றதுன்னா, நீங்க கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூடோமோனாஸோ அவங்க வந்து கெமிக்கல்ல வரிசையா ஒரு 6 சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரை ஒண்ணுதான் சொல்றோம். சூடோமோனாஸ் மட்டும் 10 லிட்டருக்கு 50 மில்லி கலந்து கட் பண்ண அன்னைக்கு தெளிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம். இன்னும் பாத்தீங்கன்னா இயற்கை மட்டும் அதாவது நான் இந்த பொருளை பயன்படுத்த மாட்டேங்கிறவங்க பீஜாமிர்தம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, தயார் பண்ணி வச்சுட்டு துணியில தொட்டு தொட்டு அந்த வெட்டின பகுதியை தடவி விட்டுறது. அது சுண்ணாம்பு அதுல இருக்கிறதுனால அப்படி தடவி விட்டோம்னா அது சரியா வந்துருதுங்க. இப்படி பண்றது. இதுதான் இந்த இடம் மட்டும்தான் பிரச்சனைன்னு வைங்களேன். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு போட்டோ போடுறேன் பாருங்க. ஒருத்தவங்க கேட்ட கேள்விய அவரு 2 அடிக்கு வெட்ட சொன்னாரு. வெட்டின உடனே அப்படியே அடர்த்தியா இப்படி போத்து வந்து இப்படி நிக்குது. இது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு, இத வளைச்சு கட்டுங்க, இத வளைங்கிறாங்க. இப்ப இவர் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அநேகமா அவங்களும் இந்த கூட்டத்துல கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அது வளைக்கலன்னு வைங்களேன், அப்ப என்ன நடக்கும்னா ஒரு விளக்கமாறு மாதிரி அப்படியே அவ்வளவு நெருக்கமான இலைகள். அப்ப அந்த நெருக்கம் வர வர நோய்களும் பூச்சிகளும் அதிகமாகும். ஆரம்பத்திலே ஒரு சிலது கண்டுக்காம விட்டோம்னா பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனைத்து விதமான இலைகளும் உணவு தயாரிக்கவும் அந்த உணவு அந்த தண்டுகள் பெருக்கிறதுக்கு உதவுறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். இப்ப நான் பார்த்த வரையிலுங்க நிறைய இடத்துல இவர் கூட ஒரு படம் காட்டினாரு, ஒரு போட்டோ ஒண்ணு காட்டினாரு. அதாவது செடி வந்து மேல அப்படி கிளை வந்து நுனியில தான் எல்லா இலையும் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா வெறும் அதோட கிளையும் நடுத்தண்டு மட்டும்தான் இருக்கும். இப்படி அமைப்பு இருக்கும். இப்படி அமைப்புல தான் நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆயிடும்னா எவ்வளவு இடத்துல இருந்து நமக்கு காய்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு நின்று போயிடும். ஓகேங்களா? ஒரு மரத்தோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நமக்கு காய்கள் கிடைக்கும். இப்ப இவர் என்ன பண்றாரு, வளைச்சு கட்டும் போது அதோட பரப்பளவை எங்கெல்லாம் காய்கள் வரணுமோ அந்த பரப்பளவை அதிகப்படுத்துறாரு. அப்படி இல்லைன்னா நீங்க கட் பண்றப்ப என்ன ஆகும்னா, கட் பண்ண உடனே இங்க பாருங்க, தரையில இருந்து ஒரு கிளை வந்து அதுல இருந்து இப்படி விரிஞ்சு அதுக்கப்புறம் நுனியில தான் உங்களுக்கு காய்கள் இருக்கும், இலை இருக்கும், அங்கதான் காய் இருக்கும். அல்லது அப்படியே நீங்க பிரிச்சு விட்டீங்கனாலும் பிரிஞ்ச இடத்துல நுனியில மட்டும்தான் காய் இருக்கும். அப்ப எண்ணிக்கை குறையும். அதாவதுங்க ஒரு ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து உத்தேசமா 135 டன் அளவுக்கு கிடைக்கணும் விதி. அந்த அளவுல இந்த கவாத்து பண்றதுல அப்படி கவாத்து பண்றதா என்னால முடியும். அதுல நான் வந்து அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம்னா, இவர் செஞ்சதுல ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துக்கலாம். கவாத்து பண்ணிட்டோம், இப்படி நிக்கிறதுக்கு அவர் சொன்ன மாதிரி 20 நாள் தண்ணி கொடுக்காம விட்டு ஒரு கிளைய மட்டும் வளைச்சு கொஞ்சம் இடத்துல இது கட்டி விட்டுறலாம், பேக்கை கட்டி விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றப்ப ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அதிகமாகும், நமக்கு பூக்குற ஏரியா நல்லா அப்படிங்கறதான் புரியுது. நானும் எங்க இதுலயும் ஒரு விதத்துல இந்த கவாத்து பண்ணதையும் வளர்ந்த அப்புறம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இவர் சொல்ற மாதிரி வளைச்சு கட்டலாங்கிற ஒரு அது ஒரு ஒரு ட்ரையல் அண்ட் எரரும் பார்க்கலான்னு இருக்கேன் சார். எது பெட்டரா இருக்கும், எப்படி இருக்குங்கிறது ஒரு ஐடியா பார்க்கலான்னு இருக்கேன் சார். பண்ணி பாக்குறேன். நீங்க கணபதி சார், நீங்க ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செஞ்சு நீங்க இந்த ஆய்வு முடிவுகளை நம்ம குழுவிலேயே போடுங்க. நான் கவாத்து பண்ணி எனக்கு எவ்வளவு லாபம் வந்தது, வளைச்சு கட்டினதுல எவ்வளவு லாபம் வந்தது அப்படி சொல்லுங்க. சார் ரெண்டு மெத்தடுமே நம்ம தோட்டத்துல சார், தைவான் பிங்க், அர்க்கா கிரண், அர்க்கா ரேஸ்மியா, அர்க்கா மிருதுலா, பனாரஸ், L49 இந்த வெரைட்டி எல்லாமே நம்ம தோட்டத்துல இருக்குங்க சார். ஒரு ஆறுமுகம் சொன்ன மெத்தட்ல செஞ்சுட்டோம்னா
நல்ல டிஃபரன்ஸுங்க சார். தைவான் பிங்க்ல நம்ம ப்ரூனிங் பண்றதை விடவே இது நல்ல ரிசல்ட்டுங்க சார். அந்த போட்டோவுமே இன்னைக்கு அனுப்பியிருக்கேன், ஆறுமுகத்துக்கு அனுப்பியிருக்கேன். அர்க்காக்கிரன் செம்மையான ரிசல்ட்டுங்க சார். அர்க்காக்கிரன் ஆக்சுவலா பொதுவா எல்லாமே வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதுல ஹை டென்சிட்டியும் ட்ரை பண்ணியாச்சுங்க சார். 3 அடிக்கு 4 அடி வச்சும் ட்ரை பண்ணிட்டேன் நானு. 10 அடிக்கு 20 அடி வச்சும் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சதுல ஒரு செடி காய்க்கிறதுல இதுல 8 செடி காய்க்குதுங்க சார். அப்ப டிஸ்டன்ஸ் தான் சார் இதுல பெஸ்ட். இந்த ஹை டென்சிட்டி ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுது இதுல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், இதுல இந்த L49க்கும் பனாரஸ்க்கும் பேசிக்காவே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். என்னன்னா, பனாரஸ் செடி வந்து போத்த நம்ம எருக்களை எப்படி நேரா மேல போகுதோ அதை போல வளரக்கூடிய தன்மை இதுல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு பனாரஸ்ல. ஆனா L49 செடியை பொறுத்த வரைக்கும் மேல போத்தா போக ஒரு 2 அடி வந்தோடனே கொஞ்சம் லேசா பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், சாய ஆரம்பிச்சிடும். அந்த செடியை பார்த்தோன்னே நம்ம அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். லேசா பெண்டா போற செடியை வளர்ச்சிட்டோம்னா L49 நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சார். பனாரஸ் நல்ல ரிசல்ட். அந்த வளர்ச்சி கட்டுற மெத்தட் பொதுவாவே கொய்யாவுக்கு நல்லா இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம நடவு பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம்னா ரிசல்ட் அந்த ட்ரையல் அண்ட் எரர் நல்லா இருக்கு. போட்டோஸும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி இங்க பூஜை வர இருக்கு. கலைராஜன் கலைராஜன் மியூட் பண்ணிட்டாங்க சார். லெஃப்ட் ஆயிட்டாங்க. கண்டினியூ பண்ணலாம். அவர் பேசுனது சரியா கேட்கவும் இல்லை. அதாவது யாராவது ஒருத்தர் அதை மீடியேட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா புரியும் சார் நமக்கு. இல்ல சார், இப்ப கேக்குதா நான் பேசுறது? கிளியரா இருக்கா சார்? பிரிட்டோரா சார் கேக்குதா? கொஞ்சம் மைக் நீங்க பக்கத்துல வச்சு பேசணும்னு நினைக்கிறேன். கேக்குதா சார்? கிளியரா இருக்கா நான் பேசுறது? ஆடிபிளா இருக்கா? கேக்குதா? கிளியர் கேக்குது சார். இப்ப பேசிக்காவே அர்க்காக்கிரன், தைவான் பிங்க் இந்த செடி எல்லாமே இதோட பண்புகளும் இந்த பனாரஸுடைய செடி பண்புமே கொஞ்சம் பேசிக்காவே கொஞ்சம் மாறும் சார். அப்ப அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அர்க்காக்கிரன் இந்த பனாரஸ் செடிக்கு ரொம்பவே 100க்கு 100 ஆப்டான மெத்தடுங்க சார் இந்த வளர்ச்சி கட்டுற மெத்தடு. அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம L49 தைவான் பிங்க் அர்க்காக்கிரன் ட்ரை பண்ணோம் சார். இதுவுமே ப்ரூனிங்கை விட நல்லா இருக்குங்க சார். இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமா நீங்க நடவு பண்ணும் போதே என்ன பண்ணிருக்கணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு நடணும் சார். அவர் பிரிட்டோரா சார் சொன்னது போல எல்லாமே இந்த சூரிய வெளிச்சத்தை கவர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் சரியா இருக்கும் சார். நம்ம ஹை டென்சிட்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம அதை கொஞ்சம் கவனிக்க அவ்வளவு இல்ல. ஏன்னா ஒரு செடி காய்க்கிறது தான் இங்க 8 செடி காய்க்குது ஹை டென்சிட்டியில. ஆனா 20 அடிக்கு நாங்க வச்சிருக்கிறது வந்து 20க்கு 10 அந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு தோப்பும் 4 அடிக்கு 3 அடியுமே தைவான் பிங்க்குமே வச்சிருக்கோம் சார். பட் இதுல காய்க்கிற அளவு தான் அதுல 8 செடி காய்க்கிறது, ஒரு செடி அனாமத்த போற போக்குல இடுபொருள் செலவுமே ரொம்ப ரொம்ப குறையுது. இப்ப சார் ஆக்சுவலா சொன்னதை நான் ஒரு இதாத்தான் செஞ்சு பார்த்தேன். ஏன்னா சார் ஆக்சுவலா நடுறப்ப எனக்கு அப்படிதான் பழக்கமான பிரிட்டோரா சார். அப்ப நடுறப்பவே சொன்னாங்க டிஸ்டன்ஸ் வச்சு நடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இல்ல சார் ஹை டென்சிட்டி நட்டுங்க. சரி நட்டு பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுல அவ்வளவு டிராபேக்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சு. ஏன்னா கண் எடுத்து குழி எடுத்து ஒவ்வொன்றுக்கும் உரம் வச்சு தண்ணி தனியா பாய்ச்சு இவ்வளவு செய்யறதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ்ல வச்சு நடும்போதே நல்லா இருக்குங்க சார். அதுல இந்த வளர்ச்சி கட்டுற மெத்தட்ன்றது நான் இப்ப ஒரு 100 கண்ணு பக்கம் வளர்ச்சி கட்டியிருக்கோம் சார். நல்லா இருக்கு, நல்ல ரிசல்ட். வளர்ச்சி எல்லாத்துலயுமே நல்ல ரிசல்ட். வளைச்ச ஒவ்வொன்றுலையுமே அந்த மெயின்ல இருக்கிறது போல அந்த வளைச்ச முதல் இடத்துல இருந்து வர்ற ஒரு 5 கிளை 6 கிளைகள் டைரக்டா மேல போயிடுது. மற்றது எல்லாமே அந்த காய் வச்சுட்டு அதோட ஸ்டேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சிருது. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த வளைச்சி கட்டுறப்ப அந்த போத்துகள் வந்து மேல போகுதுல எல்லாமே மேல போயிடும், எல்லாமே மேல போகாது. அந்த வளைச்சி கட்டுற பெண்டில் இருந்து ஒரு 2 அடிக்கு உள்ள இருக்கக்கூடிய கிளைகள் மட்டும்தான் மேல் நோக்கி வளருது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாமே வந்து அதுல அந்த பூ வந்து காய் காய்ச்சிட்டு அது அப்படியே அதோடது அப்படியே முடிஞ்சுக்குது. அடுத்த தடவை நம்ம அதை என்ன பண்றோம்னா இது ரொம்ப புத மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்றோம்னா அந்த சுத்தி ஒரு செடி அடுத்த செடி தொடக்கூடிய இடத்துல நம்ம போயிட்டு வர்றதுக்கும் பாதை வேணுன்றதுனால அந்த இடத்துல அவ்வளவுதான் வளைச்சி கட்டினதுல அந்த வளைச்சி கட்டின இடத்துல இருந்து ஒரு 3 அடி 4 அடிக்கு மேல வந்து செடிகள் வந்து வளராது, அப்படியே செடியா தான் நிற்கும். அப்ப அதை வந்து நம்ம
ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தி வச்சோ ப்ரூனிங் டூல் பெரிய டூல் வச்சோ கட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கு ரிசல்ட். நல்ல ஒரு புதுமையான மெத்தடு தான் சார், நல்லா இருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ பிட்டோரஸ் சார். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த கொய்யாவில லக்னோ 49 பனாரஸ் வந்து நல்லா உயரமா வளரக்கூடிய செடிகள். தைவான் பிங்க்கும் அல்கா கிரனும் வந்து ஓரளவுக்கு சிறிய ரகத்துல அதிகமான கிளைகள் வரக்கூடிய ரகங்கள். எல்லா செடியுமே வந்து நம்ம வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு வைக்கும் போது நிறைய ஈல்டு வரலாம். நம்ம வந்து லக்னோ 49 கவாத்து பண்ணி விடலாம், வளர்ச்சி கட்டலாம். ஆனா வளர்ச்சி கட்டினா அதிகப்படியான ஈல்டு வருது. ஏன்னா ஒரு போத்துக்கோல் ஹைட்டு வந்து 15 அடி ஹைட்டு நீளம் வருது. அந்த 15 அடி நம்ம வளர்ச்சி விடும்போது அந்த ஒவ்வொரு இலைகளோட கனவு ஃபுல்லாவே நம்ம அதிகப்படியான ஈல்டு ஒரே நேரத்துல வரும். இதே தைவான் பிங்க் பாத்தீங்கன்னா ஒரே கிளையில அதிகப்படியான சின்ன சின்ன சிறு கிளைகள் நிறைய வந்து ஒரு தோப்பை அடைச்ச மாதிரி இருக்கும். இது நம்ம வளர்ச்சி விடலாம். ஆனா வந்து அதிகப்படியான கேப் வைக்கணும். ஒரு செடி குறைச்ச தைவான் பிங்க்லாம் பார்த்தா ஒரு 15 அடிக்கு 15 அடி ஒரு செடி வைக்கணும். அப்படி டிஸ்டன்ஸ் இருந்து வைக்கும் போது நம்ம இதையும் வளர்ச்சி காட்டலாம், இதையும் மகசூல் எடுத்து பார்க்கலாம். அடுத்த விவசாயிகள் அதாவது வளர்ச்சி கட்டி ஒரு 10 செடிகள் அளவு நம்ம எடுத்து நம்ம வளர்ச்சி கட்டி நல்ல மகசூல் எடுத்து அது குழுவில் வந்து பதிவிடணும் கேட்டுருக்கேன். ஏன்னா அப்படி பதிவிட்டாதான் வந்து தைவான் பிங்க் வந்து முழுமையா வளர்ச்சி கட்டினா கவாத்து பண்றதுக்கும் வளர்ச்சி கட்டுறதுக்கும் பரவாயில்ல ஈல்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது விவசாயிகள் பதிவிட்டா மிக சிறப்பா இருக்கும். கண்டிப்பாங்கய்யா. ரெண்டாவது விஷயம், இந்த வளர்ச்சி கட்டினதுல ஒரு சின்ன ஒரு கமெண்ட், தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு சின்ன கமெண்ட், நம்ம இந்த பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்றோம், அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள். ஏன்னா நம்ம ஒரு இயற்கை வழியா பண்ணும்போது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டடி வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஒரு எனக்கு தான் வேலை, என்னென்ன எங்க இருந்து வருது அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகளை படிச்சுட்டு இருந்தேன். மெயினா சார் இந்த மல்ச்சிங் ஷீட் போடுறாங்க இல்லையா, அந்த மல்ச்சிங் ஷீட்டே இப்ப வந்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த மல்ச்சிங் ஷீட் போட்ட இடத்துல இடத்துல ஒரு ஒரு 1 ஃபீட் 1.5 ஃபீட் வரைக்குமே எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஹார்வெஸ்டுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் மண்ணை வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு இது படிச்சேன். நான் ஆராய்ச்சி கட்டுரை ஒரு 2 குரூப் பண்ணியிருந்தாங்க, அது படிச்சேன். அதனால அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு, அதுக்கு வேற ஏதாவது கொஞ்சம் திடமான பிளாஸ்டிக்கா ஏதாவது பண்ணா நல்லபடியா இருக்குங்கிறது. இது வந்து நீங்க பண்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது, நான் ஒரு சஜஷன் இது. அதனால சார் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சார் உங்க மைக் மியூட்ல இருக்கு. இல்ல நம்ம துணி பை மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், அல்லது நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அதாவது HDP ரிலேட்டட் பேக் கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற இல்ல, எனக்கு அந்த மல்ச்சிங் சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா அது எனக்கு அது நான் பார்க்க நம்ம குழுலே பாருங்களேன், அது ஃபெயிலியருங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே திணறாங்க பாருங்க. முக்கியமா இந்த சமங்கி கிழங்கு போட்டவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க பாருங்க. சார் கல்லு கட்டி தொங்க விடலாம்ல? தாராளமா நல்லா இருக்குங்க. அந்த வெயிட் விட்டு கல்லு கிடைச்சதுன்னா தாராளமா சூப்பரானதுங்க. நானும் அததான் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண கூடாதுன்னு கேட்கலான்னு நினைச்சேன். அதே மாதிரி அண்ணன் கேட்டாரு. ஏன்னா நான் டீ கடை வச்சிருக்கேன் சார். இத 5 வருஷம் ஆகுது, பிளாஸ்டிக்லயே இது வரைக்கும் கட்டி கொடுத்தது இல்ல. பரவாயில்ல. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கு தாங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க சார்? நான் செங்கம் சார், திருவண்ணாமலை செங்கம், ஜவாது மலை. நான் ஈரோட்ல வந்து டீ கடை வச்சிருக்கேன் சார். செங்கல் கட்டலாம் சார். நல்லா இருக்கும், கிடைக்கணும். அதுதான் விலை ஜாஸ்தி. அதாவது என்னங்க, அமௌண்ட் கூடிட்டே இருக்கும், அது ஒண்ணுதானுங்க. பட் அமௌண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா தாராளமா செய்யலாங்க. இல்ல சார், நம்ம நிலத்துல இருக்கிற கல்லை யூஸ் பண்ணவே போதும் சார். உங்கள்ட்ட இருந்துருச்சுன்னா தாராளமா பயன்படுத்தலாம், நல்லா இருக்கும். நம்ம ஏரியாவில எல்லாம் லோடு கணக்குல அடிக்கலாம். சரி, நீங்க வந்து அந்த இது கேட்டீங்கல்ல, டீ ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த அந்த டீ தூள் கழிவுகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்க. பயன்படுத்துறீங்களா நீங்க?
சார் நான் பயன்படுத்தல சார். ஆனா அந்த ரோஸ் செடிக்காக வாங்கிட்டு போறாங்க சார். இந்த மாடி தோட்டம் பண்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இல்லங்க. அது உண்மையில ரொம்ப சூப்பரான பொருளுங்க. அந்த டீ தூளோட அதுவும் இருக்கும் சரி. இந்த காஃபி தூளோட கழிவு இருக்கு பாத்தீங்களா? வளர்ச்சி ஆமாங்க வந்து சார். அபரிமிதமா இருக்குங்க. நமக்கு ரொம்ப சார் எளிமையாவும் இருக்கு. நான் ஃப்ரீயா இருக்கும்போது யோசிப்பேன் சார். எனக்கு ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ ஆகுது. ம். அத பாத்தீங்களான்னா சரி உணர்த்தி இத வந்து நம்ம ஊருக்கு மூட்டை கட்டி எடுத்துட்டு போலாமா அப்படின்னு நினைப்பேன். சரி உண்மையிலே டீ நல்லது. தூள்லயும் ஏதாவது இந்த கலருக்காக ஆட் பண்றாங்களே கெமிக்கல், அது நினைச்சு இல்ல, நான் இல்ல, இல்ல. விட்டுட்டேன் சார். அது இலை அவ்வளவுதானுங்க. இலை சரி இலைய சூடு பண்றாங்க அவ்வளவுதான். சரிங்க சார். வேற ஒண்ணும் நடக்காது. தைரியமா பயன்படுத்துங்க. நானு 2, 3 இடத்துல பார்த்தேன். கண்ணுல பார்த்ததுனால தான் உங்கள்ட்ட இவ்வளவு தைரியமா சொல்றேன். காஃபி சரிங்க சார். தூளும் அந்த மாதிரிதான். நல்லா இருக்குங்க. கண்டிப்பா அடுத்த முறை வேஸ்டே ஆகாது சார். அப்பப்போ உணர்த்தி வச்சிடுறேன். பண்ணுங்க, பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு சரிங்க. இந்த கூட்டத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, எனக்கு முதல் தம்பி கொய்யா ஆறுமுகம் என்கிட்ட பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கு. அவங்க குடும்ப சூழ்நிலை, இவரோட படிப்பு, அதோட இணைந்த கொய்யா அப்படிங்கிறது எனக்கு அவரு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. எனக்கு இவ்வளவு ஒரு குறுகிய காலத்துல இவ்வளவு ஒரு சிறந்த வளர்ச்சி, அவரும் அதை எடுத்து அந்த பகுதியில எனக்கு அவ்வளவு சிறப்பா பண்றது வந்து எனக்கு நான் பிரமிப்பேன். அவரு இன்னும் நல்லா ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து கன்னியாகுமரி வரையிலுமே நிறைய விவசாயிகளுக்கு பயன்பட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கணும். ஒரு இளைஞர் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்பி அவரு. நல்லா இருக்கணும், நல்லா வரணும், நிறைய செய்யணும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஆரம்பம். கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த கூட்டம் நல்லா பண்ணதுக்காக, அவங்க கலந்துகிட்டதுக்காகவும், நிறைய கேள்விகள் கேட்டதா உங்க அனைவருக்கும் சந்தோஷம். நன்றி. தம்பி நீங்க பேசுங்க. சரிங்க. இந்த கொய்யாவை பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னோட நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு பர்சனலா நீங்க பேசலாம். கொய்யாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த முழுமையா சொல்லி கொடுக்குறேங்க. அனைவருமே இது வரைக்கும் கால் பண்ணிட்டாரு, 3-4 வருஷமா கால் பண்றாங்க. எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாருங்க. நீர் மேலாண்மை யூடியூப் சேனல்ல வந்து கொய்யாவை பத்தி 2 பகுதி ஆல்ரெடி இருக்குங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் தகவல் வந்து என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா போதும், கொய்யா பத்தி முழுமையா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபுல்லா உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. ரொம்ப சந்தோஷங்க. முடிச்சுக்கலாங்களா? நன்றி. நன்றிங்க. நன்றி.